السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த அழகான வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளா, ஈமானிய பயிற்சி வகுப்பு அப்படின்ற இந்த 3 மாத கால அழகான இறை நேசத்துடைய இந்த பந்தத்துடைய இறுதி பயணத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால ஆஹ் உயிரோட்டம் உள்ள உள்ளத்தை எப்படி நம்முடையதா மாத்திக்கிறது அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஒரு பாடத்தலைப்பு நிறைவாயிருக்கு. அதை தொடர்ந்து வெற்றியின் வேர்கள், ஒரு இறை நம்பிக்கையாளராக இறைவன் முன்னாடி எப்படி வெற்றிகரமான ஒரு மனிதரா போய் நிக்கிறது அப்படின்றதுக்கான முயற்சியும் பயிற்சியும் தான் இந்த வெற்றியின் வேர்கள் அப்படின்ற இந்த பாடத்தலைப்புல தொடர்ச்சியான நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாடத்துக்கான இறுதி வகுப்புக்காக இறைவன் நம்மளை ஒன்றிணைச்சதுக்காக முதல்ல இறைவனுக்கு மனதார நன்றியோட இந்த நிகழ்வு ஆரம்பம் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களா, இறைவனை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையுடைய மகத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் மனித உள்ளம் ரிவார்ட்ஸுக்கு இயங்கக்கூடியத, மனித உள்ளம் பாராட்டுக்கும் கூலிகளுக்கும் நல்ல விஷயங்களுக்காக ஏற்கப்படக்கூடிய உள்ளம் அப்படின்றனால இந்த நினைவூட்டல் இந்த இடத்துல கண்டிப்பா தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பான சகோதரிகளா, நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய புற தோற்றங்களை அலங்கரிச்சுக்கிட்டாலும் நிஜமாவே ஒரு மனிதனுடைய அழகு அவனுடைய உள்ளத்தின் பிரதிபலனை சார்ந்ததுதான். அப்படிப்பட்ட உள்ளத்தை அழகாக்கக்கூடிய நிகழ்வு எங்கெங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ஏக இறைவனை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த சபையில் நீங்களும் நானும் வீற்றிருக்கும் போது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பார்வையிலையும் நம்ம அசிங்கமானவங்களா தெரிஞ்சா கூட அல்லாஹுடைய பார்வையிலையும் அவனை சார்ந்த அவனுடைய பலமான மலக்குமார்களுடைய பார்வைகளிலும் நீங்களும் நானும் இப்பொழுது வைரங்களைப் போலவும் முத்துக்களைப் போலவும் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துக்காக ஏக இறைவனுக்கு நன்றி. இப்ப இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மணி நேரமோ இல்ல இன்னொரு 1.5 மணி நேரமோ இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 90 நிமிஷத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கக்கூடிய நம்முடைய கிளைமேக்ஸ் இதுதான். இந்த 90 மினிட்ஸ் தான் என்னுடைய கிளைமேக்ஸ். இதுக்கப்புறம் நான் மரணிச்சா கூட கவலை இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் என்னுடைய எல்லா வரம்பு மீறலுக்காகவும் என்னுடைய எல்லா இறைவனை மீறிய எல்லா குற்றங்களுக்காகவும் இந்த 90 மினிட்ஸ்ல நான் ரப்பு கிட்ட மனசார சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிகழ்வா இதை இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம என்னோட சேர்ந்து எனக்காக கோடிக்கணக்கான மாணவர்கள் மட்டும் இல்ல, பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்கள்ல இருந்து சின்ன சின்ன புற்பூண்டு, செடி, மீன், இப்படி எல்லா உயிரினங்களும் சேர்ந்து எனக்காக ஏன் தனி ஒரு ஆளுக்காக என்னோட ரப்பு கிட்ட மன்னிப்பும் பிரார்த்தனையும் கேட்க போகுது அப்படின்ற இந்த பிரஷியஸான ஒரு நினைவூட்டலோட இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பம் செய்வோம். அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் மட்டும் வியப்பா இருக்கும். எவ்வளவுதான் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நம்ம மாறு செஞ்சாலும் இறைவன் நமக்காக செய் அப்படின்னு சொன்ன விஷயங்களை மீறி போனா கூட அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ஓரத்துல உங்களையும் என்னையும் நம்முடைய இறைவன் நேசிக்கிறான் அப்படின்றதுக்காக தான் அவனை நினைவூட்டக்கூடிய இந்த சபைகள்லையும் நம்மள நாமளே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை திரும்ப திரும்ப நமக்கு கொடுத்துட்டே இருக்கான். இது எதுக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், ஒரு பெரிய சமூக மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பெரிய சமூகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. ஒரு பெரிய சமூக மாற்றமா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய வரலாற்று ரெவல்யூஷனா இருக்கட்டும், ஒரு பெரிய புரட்சியா இருக்கட்டும், எல்லா புரட்சியும் ஆரம்பிப்பது தனி ஒரு மனிதனிடமிருந்து மட்டும்தான். அப்படி தனி மனிதனாக நீங்களும் நானும் நம்மை நாமே புனரமைப்பு செய்து கொள்வதற்காக சீர்திருத்திக் கொள்வதற்காக தான் இந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிக்கும்.
மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையால அவர்களை பாதுகாத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த ஒரு மனிதனும் மாற்றம் வரணும், என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகணும், என்னுடைய சிரமங்கள் எல்லாம் சந்தோஷங்களா மாறணும், எனக்கு அழகான மரணம் வேணும், நான் இறைவனை போய் சிரிச்ச முகத்தோட சந்திக்கணும். இப்படியெல்லாம் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, இந்த எல்லா நினைப்புகளுக்கும் அடித்தளம் எது அப்படின்னு சொன்னா நம்மை நாமே மாற்றிக்கொள்வது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எந்த ஒரு சமுதாயத்தவரும், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதே இல்லை. அன்பான சகோதரிகளா, இப்படிப்பட்ட அழகான தருணங்கள் நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கான தருணங்களாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இன்னையுடைய இறுதி வகுப்புக்குள்ள நம்ம போகலாம். யோசிச்சு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு முயஸ்ஸரு பிமா குலிக லஹு. நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த விஷயத்த உங்களால எந்த எஃபர்ட்டுமே இல்லாம ரொம்ப லேசா ஈஸியா செஞ்சிட முடியும். சிலருக்கு மேத்ஸ் இப்படி இப்படி அப்படின்றதுக்குள்ள அழகா செஞ்சிட முடியும். இன்னும் சிலருக்கு ஆங்கில பாடத்தை எடுத்தீங்கன்னா அதுல அவ்வளவு மொழித்திறன் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு அரபி மொழி அவங்களுடைய நாவுகள்ல அழகா நடனமாடக்கூடிய மொழியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயம் ஈஸியா இருக்கு, நம்ம எதை எஃபர்ட்டே இல்லாம ரொம்ப ஈஸியா அழகா செய்ய முடியுது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு ஆன்சர் வரும்ல. அந்த ஆன்சர் தான், அந்த காரணத்துக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் படைச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த காரணத்தின்படி அல்லாஹ் நம்மள எதுக்காக படைச்சிருக்கானோ அந்த அடிப்படையில நம்ம வாழாத வரைக்கும் பிறருக்கு அதை எத்தி வைப்பதற்கான தகுதி நமக்கு இல்லவே இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காக தான் வெற்றியின் வேர்கள் அப்படின்ற இந்த பாடத்திற்கு கீழே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய வழிகாட்டல்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கான். உங்கள்ட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க சாட்ல கூட ஆன்சர் பண்ணலாம். நாம் ஏறாத கப்பலில் பிறரை ஏற்ற முடியுமா? நாம் ஏறாத கப்பலில் பிறரை ஏற்ற முடியுமா? கீழ நின்னுகிட்டே நீங்க கரையில நிக்கிறீங்க. கடல்ல நிக்கிற ஒரு கப்பல்ல யாரையாவது ஏத்தி விட முடியுமா? முடியாது. சரி. நாம் பற்றாத பொருளை பிறருக்கு பரிமாற முடியுமா? உங்க கையில பாத்திரத்த பிடிக்காமயே அதுல இருக்கக்கூடிய உணவுப் பொருள யாருக்காவது பரிமாற முடியுமா? யாருடைய உணவு பாத்திரத்திலயாவது உங்களால எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியாது. இந்த 2 கேள்விய தான் நமக்கு நாமளே கேட்டுக்கணும் சகோதரிகளா. மார்க்கம், இறைவன், வழிகாட்டல், சத்தியம், குர்ஆன், என்னுடைய நபி, சுன்னா இதெல்லாம் பேசுறோமே, இதன்படி வாழாம ஈமான் அப்படின்ற கப்பல்ல நம்ம முதல்ல ஏறாம, இறை நம்பிக்கை அப்படின்ற பாத்திரத்தை நம்ம முதல்ல பிடிக்காம, யாரையாவது ஈமானியர் மனிதர்களாக மாத்த முடியுமா அப்படின்னா முடியாது. யாருக்காவது இறை நம்பிக்கை அப்படின்ற உணவை பரிமாற முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப முதல்ல ஈமானிய கப்பல்ல நம்ம ஏறணும் சகோதரிகளா. அதை தாண்டி இறை நம்பிக்கை அப்படின்ற பாத்திரத்தை நம்ம இறுக்கமா பற்றி பிடிக்கணும் சகோதரிகளா. அப்பதான் சக மனிதர்களுக்கும் சரி, நம்ம குடும்பத்தினருக்கும் சரி, இந்த சத்தியத்தை எத்தி வைக்கக்கூடிய தகுதி நமக்கு முதல்ல வரும். அப்படிப்பட்ட தகுதியுடைய மனிதர்களாக ஏக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்ற இந்த பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அன்பானவர்களா, வெற்றியின் வேர்கள் அப்படின்ற இந்த பாடத்தலைப்புடைய ஆரம்ப வகுப்புல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வெற்றி எது? ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதெல்லாம் தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும்? ஒரு இறை நம்பிக்கையாளர் நிஜமாவே வெற்றியாளரா மாறணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் செய்யணும்? அப்படின்ற அடிப்படை விஷயங்கள்லாம் ஆரம்ப வகுப்பில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க இறை நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழக்கூடிய மனிதரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமே இல்ல உங்களோட சக்சஸ். நீங்க ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற சுப செய்தியும் சூரத்துல் முஃமினூன்ல நமக்கு சொல்லி காமிக்கிறான் அப்படின்ற அடிப்படையில, சூரத்துல் முஃமினூன்ல இருக்கக்கூடிய 10 அழகான விஷயங்கள நினைவூட்டல்களா எடுத்துதான் நம்ம இறை நம்பிக்கையாளரா இருக்கும்போது, கத் அஃப்லஹல் முஃமினூன் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் ஏற்கனவே ஜெயித்து விட்டார்கள் அப்படின்ற சுப செய்திய ஆரம்ப வகுப்புல நம்ம பார்த்தோம்.
அது மட்டும் இல்லாம ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வெற்றிக்கு சில வேர்கள் வந்து பலமாக இருக்கு. அப்ப அந்த வேர்கள பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற அடிப்படையில நம்ம நிறைய விஷயங்கள பார்த்தோம். அதுல வந்து நம்ம வந்து முதல் விஷயமா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காலத்தை தாமதப்படுத்துதல். வேறனே வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளான இந்த காலத்தை எப்படி வீண்வரையம் செஞ்சக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வெற்றியுடைய வேர வந்து பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. எப்படி நேரத்தை கொலை செய்யக்கூடிய மனிதன் தன்னைத்தானே தற்கொலை செய்யக்கூடிய மனிதனா இருக்கான். இந்த ஆபத்தான கட்டத்துல இருந்து எப்படி வெளிய வரணும்? அதுக்கு வந்து இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிமுறைகள நமக்கு வந்து ஏற்படுத்தி காட்டுது அப்படின்ற விஷயத்த தான் நம்ம வந்து ஆஹ் காலம் கடத்துவது அப்படின்ற அந்த வகுப்புல பார்த்தோம். 2வது அடிப்படை தலைப்புல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ட்ராமா அண்ட் பெயின். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கடுமையான வலியும், அதை அதை சார்ந்த பேரதிர்ச்சியும் வந்து அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அவரோட வாழ்க்கையே வந்து எப்படி அது சிதைச்சிரும், எப்படி புரட்டி போட்டுரும். ஏதோ ஒரு 7 வயசுல இல்லன்னா ஒரு 6 வயசுல ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அந்த மனிதர் 70 வயசு ஆகியும் அவருடைய உள்ளத்த விட்டு நீங்காம அவர எப்படி உள்ளுக்குள்ள காயப்படுத்தி சிதைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம பார்த்தோம். அதுல நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் பார்த்தோம். அந்த ட்ராமால வந்து பிக் டி ட்ராமா, ஸ்மால் ட்ரீ ட்ராமா, பெரிய பேரதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எது? எப்படி குழந்தை பருவத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேரதிர்ச்சியும். இப்ப சமகாலத்துல ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்மால் டி ட்ராமாஸ்ல வரும். அதாவது நமக்கான பிரச்சனைகள் அல்ல. நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்துல பிறருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இத பார்த்துட்டு இதோடைய அடிப்படையில எப்படி வந்து நம்முடைய ஆன்மாவை இந்த பேரதிர்ச்சியும் அது சார்ந்த வழிகளிலிருந்து மீட்டெடுப்பது அப்படின்றதுக்கான நிறைய வழிமுறைகளை பார்த்தோம். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தக்கூடிய CBT காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எப்படி ஒரு தெரப்பிய அழகா அல் குர்ஆன்ல சூரத்து துஹால வந்து பயன்படுத்துறான் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம படிப்படியா பார்த்தோம். சப்போஸ் இந்த வகுப்புகள்ல நீங்க இல்லாம இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா வகுப்புகளுடைய ஆடியோவும் வந்து நம்மளுடைய அல் ஹீரா அகாடமியோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க போய் வந்து அத வந்து திருப்பி வந்து கேட்டுக்கலாம். சரியா? சரி. ஆம், அதையும் தாண்டி இந்த ட்ராமா அண்ட் பெயின்ல இருந்து வெளிய வர்றதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் எப்படி வந்து அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் அல்லாத பிற பொருளை வைக்கும்போது, எந்த பொருளை இறைவனுடைய இடத்தில் வைக்கின்றோமோ, அந்த பொருளால் தான் நமக்கான கடினமான அடி காத்துட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில, இப்ப அல்லாஹ்வ வைக்க வேண்டிய அந்த இதயத்துடைய கம்பார்ட்மெண்ட்ல அல்லாஹ்வ மட்டுமே திரும்பிக் கொண்டு வைக்கிறது மூலமா இந்த பேரதிர்ச்சியும், இந்த வலியில இருந்தும் நம்ம வெளிய வரலாம் அப்படின்னு பார்த்தோம். 2வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடியதாக நம்மளுடைய நினைவு எப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளரோட நிலை ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு வந்து நன்மை நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்றாரு. இல்ல ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்றாரு. அப்ப 2மே எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப ஒரு நன்மை மட்டும் இறைவனுடைய புறத்துல இருந்து இல்ல. நமக்கான சோதனையும் இறைவனுடைய புறத்துல இருந்து தான் இருக்கு. இதற்கான ஞானம் என்னுடைய இறைவனிடம் மட்டுமே இருக்கு. அப்படின்ற அடிப்படை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து அல்லாஹ்வுக்கு வந்து தொடர்ச்சியா நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறது மூலமா இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கிறது மூலமா எப்படி நம்மளுடைய அருள்களை இறைவன் வந்து விரிவடையச் செய்கின்றான் அப்படின்ற அடிப்படையும் பார்த்தோம். இதையும் தாண்டி நமக்கு ஒரு மனிதர் வந்து அநீதம் இழைக்கக்கூடிய மனிதரா இருக்காரு அப்படின்னு சொன்னா, இது எப்படிப்பட்ட மாற்றத்த வந்து நமக்கு ஏற்படுத்தும் போது இந்த அநீதம் வந்து பாதிப்பா இருக்காது அப்படின்னா, ஒரு மனிதன் அநீதம் இழைக்கின்றார் அப்படின்னா, அந்த மனிதர் தான் அநீதம் இழைக்கின்றார். இந்த அநீதத்தை என் வாழ்வில் அனுமதித்த என்னுடைய இறைவன் எனக்கு அநீதம் இழைப்பவன் இல்லை. அதனால இறைவன் என் வாழ்விற்காக எனக்காக அனுமதிக்கும் ஒவ்வொரு சோதனையும் நீதமானதாகத்தான் அதோடைய முடிவு இருக்கும். அநீதமானதாக இருக்காது அப்படின்ற அடிப்படையில தான் பார்த்தோம். இந்த அடிப்படையில ஒரு இறைநம்பிக்கையாளர் வாழும்போது, நிச்சயமாக அவருக்கு ஏற்படும் பேரதிர்ச்சியும், கடுமையான வலிகளும் கூட அவருக்கான கூலியா மாறுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த வகுப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து 3 தலைப்புகள் வந்து நமக்கு வந்து கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சில சூழல்களால வந்து அடுத்தடுத்து வந்து வகுப்புகள் எடுக்க முடியல. அந்த 3 தலைப்புகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு இறைநம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஆபத்து, திடீர்னு ஒரு கடினமான சூழல் வரும்போது, அதை எப்படி சமாளிக்கிறது? அத எப்படி கையாள்றதுன்னு தெரியாம, அந்த பிரச்சனையோடைய காலகட்டத்துல அவருக்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும் தானே! அவருக்கு ஒரு மனப்பதற்றம் ஏற்படும் தானே!
அந்த மனப்பதற்றத்தை எப்படி கையாள்றது அப்படின்றது வந்து வெற்றியினுடைய வேரை வந்து தகர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனம், அடிமைப்படல். இறைவனை தாண்டி இறைவன் அல்லாத எதுக்கு நம்ம அடிமைப்பட்டாலும் அது கண்டிப்பா அடிக்ஷன்ல தான் முடியும். மது அருந்துவதோ இல்லை போதைப் பொருட்களை பயன்படுத்துவது மட்டும் அடிக்ஷன் அல்ல. அல்லாஹ் அல்லாத எந்த விஷயத்துக்கு அடிபணிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைய தொலைக்கிற எந்த சூழலா இருந்தாலும் அது அடிக்ஷன் தான். அதுவும் வெற்றியின் வேரை பலவீனப்படுத்தும் அப்படின்ற ஒரு தலைப்பும் இருந்துச்சு. அதை தாண்டி கடைசி தலைப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்படக்கூடிய மன அஹ் மனச்சோர்வு, டிப்ரெஷனும், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வெளியே வரணும் அப்படின்ற இந்த தலைப்புகள்லாம் இருந்துச்சு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம வந்து ஆஹ் ஒரு ஆஹ் ஒரு முழுமையான இறுதி வகுப்பா வந்து நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நிஜமாவே அல்லாஹ் வந்து நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கான இந்த பயணத்துல நம்மள கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, நம்ம அந்த பயணத்துல சரியாதான் பயணிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகளும் இருக்கு. சரி. இப்ப இது எல்லாத்துக்குள்ளயும் ஸ்டெப் பண்ணி போறதுக்கு முன்னாடி, நான் உங்களோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இப்ப உங்களுக்கு வால்யூம் கேக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. வால்யூம் கேட்கலனாலும் பரவாயில்ல. சரியா? அத நீங்க நுணுக்கமா கவனிங்க. ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான். இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு, கடைசில இதுல இருந்து நமக்கான ஒரு அழகான படிப்பினை காத்துட்டு இருக்கு. இந்த படிப்பினையோட இந்த நிகழ்வுகள அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரியா?
பாத்தீங்களா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி, இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண முடியுமா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணுவேன். முதல்ல புரிஞ்சுச்சா? ஏதாவது புரிஞ்சுச்சா இந்த ஆடியோல இருந்து? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹலீமா. வலைக்கும் சலாம். சொல்லுங்க சிஸ்டர். அது மேட்ச் பாக்ஸுங்களா? ஆமா, மேட்ச் பாக்ஸ். அது வந்து பிறருக்கு ஒளி தரக்கூடியதா இருக்குது. அது ஒளி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல ஒளிய கொடுத்துச்சு. ம், ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த ஒளி வந்து அவரு ஸ்மோக் பண்றதுக்கு தவறா பயன்படுத்திக்கிட்டாரு. ம், இன்னொருத்தவங்க எதையோ ஒண்ணு தொலைச்சிட்டாங்க, அப்பவும் அது ஒளி கொடுத்துச்சு. ம், ஆனா தொலைச்ச பொருளை அவங்க எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த ஒளியினாலேயே அது எரிஞ்சிட்டதுனால அவங்க அத ஒளியவே வெறுத்து தள்ளிட்டாங்க. ம், இன்னொருத்தவங்க வந்து ரொம்பவுமே தூக்கத்துல இருக்கவும் வெளிச்சத்தை கொடுத்து அவங்கள எழுப்ப முயற்சி செய்ததுன்னு நினைக்கிறேன். ம், ஆனாலுமே அவங்களுடைய தூக்கத்தை அவங்க முன்னாடி கொண்டு வந்ததுனால ஆஹ் ம், அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபஜர் டைம்ல எந்திரிக்காம சூரியன் உதயம் ஆகுற வரைக்கும் அவங்க தூங்கி பொழுத போக்கிட்டாங்க. மேட்ச் பாக்ஸ் கொளுத்தி கொளுத்தி அதுவுமே தன்னையுமே எரிச்சு சாக்ரிஃபைட் பண்ணியுமே கூட பயன் இல்லாம போயிடுச்சு அந்த ஒளி அவங்களுக்கு. அந்த ம். குழந்தை வந்து அந்த ஒளியை பயன்படுத்திக்கல. அது அல்லாஹ்வுடைய தூண்டுதலா இருந்திருக்கும். அத அவங்க சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, வேற யாராவது இன்னும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேற யாராவது ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? சொல்லுங்க ஹமீதா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து எந்த இடத்துக்கு சரியான பொருத்தமோ அந்த இடத்துல அது தன்னைத்தானே அழிச்சுக்கிறது. ம், தேவையில்லாத இடத்துகள்ல அது இருந்து அவமானப்பட்டு அடுத்து தேவையான இடத்துக்கு அது மகிழ்ச்சியா தன்னோட உதவியை வந்து தன்னையே அழைச்சிக்கிட்டு செஞ்சது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே. ஆசியா சிஸ்டர் ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? சரி, ஓகே, இதான் லாஸ்ட் சான்ஸ். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அப்ப நெருப்பு தேவை. அந்த நெருப்பு வந்து அந்த ஸ்மோக் மேட்ச் பாக்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது அதை விட பெட்டரான ஒரு லைட்டர் வந்து அவர்கிட்ட இருந்தது. அதுல இருந்து அவருக்கு அந்த நெருப்பு கிடைக்கும் போது அந்த மேட்ச் பாக்ஸோட அந்த பெனிஃபிட் வந்து அவருக்கு தெரியல. இதுலயும் நம்மளுக்கு இதே தானே கிடைக்குதுன்ட்டு அதை விட்டுட்டாங்க. அதே மாதிரி ம், அந்த லேடி வந்து இந்த பேக்கை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானது அந்த பேக்கு. ஆனா இது வந்து ஹெல்ப் பண்ண தான் போனாலுமே அவங்களுக்கு தேவையானதையே அது வந்து இல்லாம பண்ணிட்டதுனால அதையும் அவங்க வந்து வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தேவையானது வந்து அப்போதைக்கு தூக்கம். அந்த தூக்கத்தை வந்து தேவைக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்ததுனால அவங்க தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க. அதையும் கண்டுக்காம போயிட்டாங்க. சரி, சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சிஸ்டர்ஸ், இப்ப இந்த வீடியோல இருந்து ஆஹ் சாதாரண மனிதர்களுக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் இதுல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல இப்ப நம்ம தான் வந்து அந்த தீப்பெட்டி. இப்ப நம்ம தான் வந்து அந்த தீப்பெட்டியா இருப்போம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆற்றல்களையும் நம்மளுடைய திறன்களையும் தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு போய் குடுக்கறதுக்காண்டி அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருப்போம். எப்படி அந்த தீப்பெட்டி ஓடி போய் ஒரு தப்பான காரியம் தான் அவர் வந்து ஸ்மோக் பண்ண போறது. ஆனாலும் சரி, அவருக்கு உதவி செய்யலாம். என்கிட்டதான் இந்த திறமை இருக்குல்ல, நான் போய் இந்த திறமையை வச்சு அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து அவருக்கு வந்து உதவி செய்ய போகுது. அப்ப அந்த தகுதியே இல்லாத அந்த மனிதருக்கு போய் உதவி செய்யும் போது அது என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, தூக்கி வீசி புறக்கணிக்கப்படுது. இது ஒரு கட்டம். 2வது கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா,
அந்த பாட்டிக்கு வந்து உதவி செய்ய போகுது. அப்ப அந்த பாட்டிக்கு உதவி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதோடைய ஆற்றலும் திறனும் எப்ப பார்த்தாலும் நல்லது மட்டுமே அவ செஞ்சுட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனை பிழைகளால, எத்தனை தவறுகளால நம்ம உதவின்னு நினைச்சு செய்ய போறது பிறருடைய வாழ்க்கையில வந்து பெரிய பாதிப்பையும், தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இது 2வது. 3வது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சரி, ஒருத்தர் வந்து என் உதவியே வேணான்னு தூக்கி வீசிட்டாரு. இன்னொருத்தருக்கு நான் உதவி செய்ய போய் அதுவே அவருக்கு வந்து ஆபத்தா வந்து மாறிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அது முடங்கி போய் ஒரு இடத்துல ஓரமா இருந்துராம, இன்னும் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்னால வேற யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. இப்படி முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் தூக்கி வீசப்பட்ட இடத்தையும் தாண்டி உதவி செய்ய போறேன்னு சொல்லி ஆபத்தை ஏற்படுத்தி அவமானப்பட்ட இடத்தையும் தாண்டி நிஜமாவே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்குரிய ஆயுதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தீப்பெட்டிய பயன்படுத்துறான். அந்த அந்த கடுமையான குளிர்ல இந்த தீக்குச்சியோடைய ஒளி மட்டும் இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தூங்கி திரும்பி உயிர் பெற்ற குழந்தை அந்த நைட்டே வந்து மரணிச்சு போயிருக்கும். இது மாதிரிதான் இறை நம்பிக்கையாளரா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வும், என்னுடைய வாழ்வும் இருக்கணும் சகோதரிகளே. என்னதான் நம்ம வாழ்க்கையில நம்மள எத்தன பேர புறக்கணிச்சாலும், நம்மளோட வேல்யூவே தெரியாம நம்மள தூக்கி மிதிச்சாலும், இல்ல எத்தன பேருடைய வாழ்க்கையில நம்ம போய் தொந்தரவை ஏற்படுத்தி அவமானப்பட்டு நின்னாலும், திரும்பி நம்ம நம்ம செய்யற தவறுகள்னால, இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற கில்ட் ஏற்படுற மாதிரி தவறி போனாலும் கூட நம்ம சாகுற வரைக்கும் நம்மளுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன என்னுடைய இறைவன் நன்மைக்கான ஆயுதமா பயன்படுத்துற வரைக்கும் என்னுடைய முயற்சியில இருந்து நான் விடுபடவே கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கணும். அப்படி சிந்தனையோட தொடர்ச்சியாக நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் போது நம்மளுடைய இறுதி நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? சாகறதுக்கு முன்னாடி எப்படி இந்த தீப்பெட்டி வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய இறுதி நிலை வந்து ஒரு உயிரை காப்பாத்துன ஒரு நன்மையான நிலையா முடிஞ்சுச்சோ, அதே மாதிரி நீங்களும் நானும் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பாதையில பயணிச்சுட்டு இருக்கும்போது, அல்லாஹ் நன்மைக்கான ஆயுதமா, அல்லாஹ்வுடைய ஆயுதமா உங்களையும் என்னையும் நிச்சயமாக பயன்படுத்துவான். வேணான்னு தூக்கி வீசும்போது உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாலும், அந்த தீப்பெட்டியோடைய முடிவு உயிரை காப்பாற்றுற அழகான முடிவா இருந்திருக்காது. தான் செஞ்ச செயல்னால அவமானப்பட்டு கில்ட்ல குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு ஓரமா போய் முடங்கி போயிருந்தாலும், அந்த தீப்பெட்டியோட இறுதி முடிவு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அழகான முடிவா இருந்திருக்கு. தொடர்ச்சியான முயற்சி தான் இறுதி முடிவை அழகான முடிவாக மாற்றும். அப்படிப்பட்ட முடிவுதான் வெற்றியான முடிவாக மாறும். அதனால சொல்றீங்களா, இந்த தீப்பெட்டியுடைய வாழ்க்கை தான் நீங்களும் நானும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு அழகான முடிவை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அது தன்னைத்தானே அழிச்சு எரிஞ்சு செத்து போச்சு. அது ஒரு அழகான முடிவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது தன்னைத்தானே எரிச்சு அழிச்சு செத்து போகல. தன்னை தானே தியாகம் செய்து பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு தியாகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்திருக்கிறது தீப்பெட்டி. அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அதோடைய மரணத்திற்கு அப்புறமும் அந்த குழந்தை உயிர் வாழ்ந்து நன்மை செய்யக்கூடிய காலமெல்லாம் அந்த தீப்பெட்டியுடைய ஆன்மா இன்னும் இந்த உலகில் மட்டுமல்ல மறுமையிலும் வெற்றிக்கான ஆன்மாவா ஒளிரும் அப்படின்ற அடிப்படையை வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும். இப்ப இத அடித்தளமா வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இனி சாகுற வரைக்கும் அப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா, நிறைய காலங்கள் இருக்கா அப்படின்னா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருள் மிகுந்த இரவின் ஒரு பகுதியை போல் குழப்பங்கள் தோன்றும் முன் நீங்கள் வெகு வேகமாக விரைந்து நற்செயல்களை செய்யுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, குழப்பங்கள் மற்றும் இந்த உலகத்துல தோன்றிடுச்சுன்னா, காலையில இறை நம்பிக்கையாளரா இருப்பாரு. அவர் சாயந்தரத்துல இறை மறுப்பாளரா மாறிப்பாரு. இல்ல அப்படின்னா, காலையில இறை மறுப்பாளரா இருப்பாரு. அவரு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாலையில வந்து இறை நம்பிக்கையாளரா மாறிவிடுவாரு. அப்ப இந்த உலகத்துடைய அற்ப சுகங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்த நீங்க வந்து விட்டுறாதீங்க. அப்ப நம்ம கையில காலம் ரொம்ப எஞ்சி குறைவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அன்பான சகோதரிகளா, நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்வு பிறருடைய வாழ்வை உயிர்ப்பிக்கக்கூடிய வாழ்வாக மாறும்போது மட்டும்தான் அது வெற்றியின் வாழ்வாக அமையும். அதனால தொடர்ச்சியா முயற்சி செய்வோம். தியாகத்தின் வாழ்வை வாழ்வதற்காகவே இறைவன் நம்மை படைத்துள்ளான். இதுதான் நபிமார்களும் சஹாபாக்களும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க.
அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எந்த வாழ்வுமே எந்த இஸ்லாமிய வரலாறுமே தோல்விக்கான வரலாறே இல்லை. வெஸ்டர்ன் ஹிஸ்டரி மட்டும்தான் டிராஜடியும் தோல்வியும் நிறைந்த வரலாறா இருக்கும். ஆனா இஸ்லாமிக் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையோட பயன் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அதோடைய முடிவு ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான முடிவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முடிவு வரணும் அப்படின்னு சொன்னா தூக்கி எறியப்பட்டாலும் சரி, குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு கூனி குறுகி போயிருந்தாலும் சரி, அடுத்து அல்லாஹ்வுடைய ஆயுதமா, அல்லாஹ் கையில இருக்கக்கூடிய நன்மைக்கான ஆயுதமா நான் எப்படி மாறணும் அப்படின்றதுக்கான தொடர் முயற்சி மட்டுமே வெற்றியின் வேர்களாக, வெற்றி பெற்ற மனிதர்களாக நம்மை மாற்றும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களா, இப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப மனப்பதற்றத்த கையாள்றது, அடுத்து மனச்சோர்வு, மன உளைச்சல் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நெறைய வகுப்புகள்ல தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். நம்மளுடைய நம்மளுடைய தவக்குலும், நம்மளுடைய அம் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகளுமே இதுக்கு நெறைய சான்றுகள பகிரக்கூடியது அப்படின்றனால, நெறைய பேரோட ரிக்வெஸ்ட் உடைய அடிப்படையில இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக்க மட்டும் தான் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அதுதான் அடிக்ஷன். அடிக்ஷன்னா என்ன? எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அடிக்ஷன் எப்படி கையாள்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான கட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகள் ரொம்ப சின்ன வயசுன்னு நான் சொல்றது 10th +2 படிக்கிற வயசு இல்ல. அதையும் தாண்டி 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் இப்படி குட்டி குட்டி வயசு 10 வயசு, 11 வயசுலயே நெறைய தீய பழக்கங்களுக்கு ஆபத்தான நிலை இருக்கு சகோதரிகளே. நெறைய தாயும், தந்தையும் கண்ணீரோட தான் கவுன்சிலிங் செஷன்ல உட்கார்றாங்க. என்ன சொல்லி வர்றாங்கன்னா, எங்க போய் இந்த பழக்கத்த என் புள்ள கத்துட்டு வந்துச்சுன்னே தெரியல. இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிருச்சு. எங்களால எதுவுமே செய்ய முடியல. எங்க பிள்ளை எங்க பிள்ளையாவே இல்ல. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா இருந்தான். 9th ஸ்டாண்டர்ட்ல எப்படி இப்படி ஆனானே தெரியல. இவன எப்படி இதுலருந்து வெளிய கூட்டிட்டு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சிலர் அழுகுறாங்க. என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, போதை பழக்கத்துக்கெல்லாம் 6வது படிக்க காலத்துல அடிமையாகுறாங்க. நான் சொல்றது யுஎஸ்ஓ, யுகேவோ இல்ல. நான் சொல்றது இங்க நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய மதுரைக்குள்ளேயே சரி, அப்படின்னா பணக்கார பிள்ளைங்க படிக்கிற இடத்துல படிச்சுட்டு இந்த பழக்கத்த கத்துக்கிறாங்களா? அப்படின்னு சொன்னா இல்ல. சாதாரண அரசு பள்ளியில சாமானியமான குடும்பத்தை பின்னணியில வாழக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல கூட இப்படிப்பட்ட போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஆபத்தான காலகட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சகோதரிகள். சரி, இந்த அடிமை, போதைக்கான அடிமை, மதுவுக்கான அடிமை, எல்லாம் தவறான திரைப்படங்கள பார்க்கிறதுக்கான அடிமை, இதுதான் அடிமைத்தனமானா இல்ல. உங்களுக்கும் எனக்கும் கூட ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா அடிக்ஷன் இருக்கு. அந்த அடிமைத்தனத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கான வழிகாட்டல் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்றதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம கவனத்துல எடுத்துக்க போறோம். ஓகேவா? சரி. அப்ப பாருங்க, முதல்ல அடிமைத்தனம்னா என்ன? அடிக்ஷன் அப்படின்னா என்ன? அப்படின்றதுல நமக்கு கிளாரிட்டி வேணும். அடிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய இன்பத்துக்காக, தனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சுகிட்டே இருக்காரோ, அந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்கோ, அதுதான் அடிக்ஷன். அதுதான் அடிமையாகுதல். அப்ப இந்த அடிக்ஷன் அப்படின்ற அந்த வார்த்தைய சைக்காலஜியோடைய டெர்மினாலஜில விவரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு அப்சஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்சஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அத செய்யணும், 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 செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல், ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு நச்சரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். செய், 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 செய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அடிக்ஷன். 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2வது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கம்பல்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கம்பல்ஷன் அப்படின்னு சொன்னா, நீ கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அடிக்ஷன். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸசிவ் பிசிக்கல் டிபெண்டன்ஸ். நம்மளுடைய உடல் என்ன செய்யுமா, மொத்த உடலும் அந்த அடிமைத்தனத்தை ஏற்படுத்திய அந்த விஷயத்துக்கு விஷயத்தின் மேல முழுமையா நம்மளுடைய உடல் முழுக்க சார்ந்திருக்கக்கூடியதா மாறிடுமா. 4வது ஆபத்தானது என்ன அப்படின்னு சொன்னா, சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். நம்மளுடைய மனதும் சேர்ந்து அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு அடிமையாயிரும்.
சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஆபத்தானதா இருக்கு. முதல்ல செய்ன்னு ஒரு நச்சரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இந்த நிர்பந்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போய் நான் தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளுடைய மொத்த உடம்பையும் அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்காக வற்புறுத்திட்டு இருக்கு. 4வது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உடம்பு மட்டும் அடிமைத்தனப்பட்டு கடந்த இடத்துல கடைசியில மொத்த மனநலமும் சேர்ந்து அடிமைத்தனத்திற்கு ஆட்பட்டுருச்சு. அவ்வளவுதான். அவர் கிட்டத்தட்ட ஒரு பிரசன்ட் ஒரு ஜெயிலுக்குள்ள போய் மாட்டின மாதிரி தன்னுடைய அந்த மோசமான பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை இருக்கு. அப்ப அடிக்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஆபத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றத பார்க்கும் போது அது ஒரு லைஃப் லாங் கிரானிக் கண்டிஷன், ஒரு ஆயுள் கால கடினமான நோயாக மாறக்கூடிய பாதிப்பு அடிக்ஷன் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சொல்லலாம் இந்த அடிக்ஷன்ல 2 வகையான அடிக்ஷன் இருக்கு. ஒண்ணு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா பொருட்களுக்கு அடிமையாவது. 2வது என்ன அப்படின்னு சொன்னா பிஹேவியரல் அடிக்ஷன், நான் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், அதாவது சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது. அந்த அடிமைத்தனத்துக்கு கீழே எதுவும் வந்துரும் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு அடிமையாகிறது, சில உறவுகளுக்கு அடிமையாகிறது. அப்படிப்பட்டதெல்லாம் இந்த நான் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷனுக்குள்ள வந்துரும். சரி, இப்ப இந்த அடிக்ஷன் பத்தி இப்படி சயின்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணியே ஆகும் சகோதரிகளா. ஏன் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நம்மை நாமளே தற்காத்துக்கிறது மட்டுமல்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈரல் குலைகளா நடமாடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளை ஆபத்தான கட்டத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயமான காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அதனால இதுல உங்களுக்கு என்ன நோட்ஸ் தேவையோ இந்த நோட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. உங்க பிள்ளைக்கு எப்படி சொன்னா இது விளங்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்படி உங்க பிள்ளைக்கு எடுத்து சொல்வதற்கான விழிப்புணர்வு வகுப்பா இந்த வகுப்பை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. அப்ப அடிக்ஷன் அப்படின்றது இருக்கு. இப்ப இந்த அடிக்ஷனுக்கு எல்லாருமே ஆட்படுவாங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அடிமைத்தனம் வந்துருமா? இந்த நோய் வந்துருமா? இந்த ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப இந்த அடிக்ஷனுக்கு சில வேறு காரணங்கள் இருக்கா சகோதரிகளா? யாருக்கெல்லாம் இந்த ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிற ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னா முதல் விஷயமா எதை சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு அதிகமான மன உளைச்சல் இருக்கும், யாருக்கு சொல்ல முடியாத மனச்சோர்வு மனசுக்குள்ள டீப்பா புதைஞ்சு போயிருக்கோ, யாருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது கவலை இருந்துகிட்டே இருக்கோ, அவங்க இந்த பிரச்சனையில இருந்தும் இந்த கவலையில இருந்தும் இந்த வலியில இருந்தும் வெளியே வர்றதுக்கான ஒரு தற்காப்பு ஆயுதமா கையில எடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அடிக்ஷனல் சகோதரி. இது முதல் காரணமா சொல்றாங்க. 2வது காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அடிமை ஆகுறான் அப்படின்னு சொன்னா அதுல அந்த சமுதாயத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. அந்த சமுதாயத்துக்குள்ள அந்த குடும்பமும் வருது. யாருக்கு கடினமான வறுமை இருக்கும், யாருடைய குடும்பத்துக்குள்ள பிளவுகள் இருக்கும், சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், மனஸ்தாபங்கள் இருக்கும், விரிசல் இருக்கும், இந்த மாதிரி சண்டைகளும் சச்சரவுகளும் மனஸ்தாபங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பிரச்சனையில இருந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, என்னடா செய்யறது, இதுல இருந்து எப்படி வெளியேறது அப்படின்னு சொல்லி ஒரு வடிகால தேடும் போதுதான் இப்படிப்பட்ட ஆபத்தான அடிக்ஷன்ல போய் விழுகிறாங்க. 3வது அபியூஸ். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்ல அப்படின்னு சொன்னா சமூக ரீதியாவோ ஒரு நெருக்கடிக்கு ஆளாகப்படும் போது, ஒரு அபியூஸுக்கு ஆளாகப்படும் போது அந்த குழந்தையோ அந்த பெரியவர்களோ தேடி போகக்கூடிய விஷயம்தான் இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது இது 2வது மேஜரான காரணமா சொல்றாங்க. 3வது மேஜரான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அடிக்ஷன் இன்னும் சில காரணிகளால ஏற்படக்கூடியதா இருக்கு. அதுக்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். 2வது இப்படி மோசமான குடும்ப பின்னணிகள், அதுக்கப்புறம் அபியூஸ்ல ஆட்படக்கூடிய குழந்தைகளும் பெரியவர்களும் ஆளாகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். 3வது என்ன அப்படின்னு சொன்னா சைல்ட்ஹுட் டிராமா சகோதரிகளும். இதுக்குதான் திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நமக்கு குழந்தை பருவத்துல பாதிப்பை ஏற்படுத்தின விஷயத்த நம்ம என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா அது நம்மள அடிக்ஷன் அளவுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் இந்த சைல்ட்ஹுட் டிராமா இவ்வளவு பெருசா இருக்கு, குழந்தை பருவத்துல ஏற்படக்கூடிய பாதிப்போ வலியோ ஏன் நம்மள அடிக்ஷன் வரைக்கும் கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னா
அந்த பாதிப்புகள் என்ன செய்யுமா, ஒரு ஆரோக்கியமான சூழல்ல வளரக்கூடிய குழந்தையுடைய மூளையோட பேட்டர்னே வேற மாதிரி இருக்குமா சகோதரிகள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குழந்தையால துணிச்சலா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். ஆனா ஒரு ஆபத்தான நெருக்கடியான குடும்ப சூழல்ல வாழ்ந்த குழந்தையுடைய மனநிலை ஏற்கனவே ரொம்ப பலகீனமான மனநிலையில இருக்கும். அப்ப அப்படி பலகீனமான மனநிலையில இருக்கும் போது கூட படிக்கிற பிள்ளையோ இல்ல வெளிய போற இடங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்களோ ஒரு தப்பான பழக்கத்தை அறிமுகப்படுத்தும் போது கண்டிப்பா நம்மளுடைய பிள்ளை காந்தம் மாதிரி அந்த தவறான பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஆபத்து இருக்கு. அதனாலதான் ஒரு குழந்தை பருவம் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறோம். இப்பயும் ஒண்ணும் இல்ல, உங்களுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து என்ன ட்ராமா இருக்கு அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நீங்க தினம் ஒரு 5 நிமிஷம் செலவு செஞ்சு பாருங்களேன். நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. இந்த சின்ன விஷயம் தானா நம்மள இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மனிதர் கருப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கருமையான நிறம் கொண்ட அந்த மனிதர் சின்ன பிள்ளையில இருக்க, மூஞ்சிய பாரு காக்கா மாதிரி இருக்கு, நீலாம் எந்த வீட்டுக்கும் வந்துராத, ஏதாவது எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீ வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சும்மா வார்த்தைகளால சாடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த குழந்தை பருவத்துல பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம, இப்ப அந்த பெரிய வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த மனிதருடைய பர்சனாலிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மனிதர் எக்ஸ்ட்ரோவார்ட்டா இல்லாம சமூகத்தோட கலந்து வாழக்கூடிய ஒரு லீடராவோ, ஒரு முன்மாதிரி மனிதராவோ, ஒரு நல்ல வெளிப்படையான மனிதரா இல்லாம ஒரு இன்ட்ரோவார்ட்டா வளர்ந்திருப்பாரு. இன்ட்ரோவார்ட் அப்படின்னு சொன்னா வெளிய போறதுக்கு தயங்கிட்டு, பிறரோட கலந்து பேசுறதுக்கு பயந்துகிட்டு, சொசைட்டில தன்னுடைய கருத்துக்களை போய் எடுத்து சொல்றதுக்கு தயங்கிட்டு, கூச்சப்பட்டு அவருடைய பர்சனாலிட்டியே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்ட பர்சனாலிட்டியாவும், ஒரு இன்ட்ரோவர்ட் அதாவது சமூகத்தை போட போய் கலக்காத அளவுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாவோ மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு அதை யோசிச்சு பார்க்கும் போது, ஏதோ ஒரு 5 வயசுல யாரோ ஒரு மாமா, "ச்சீ நீ கருப்பா இருக்க, நீ எல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்துராத, மூஞ்சிய பாரு காக்கா மாதிரி இருக்கு" அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருடைய மொத்த பர்சனாலிட்டியே மாத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னா இது மிகை அல்ல. இவ்வளவு பெரிய ஆபத்து தான் சைல்ட்ஹுட் குழந்தை பருவத்துல ஏற்படுத்தின அந்த வலியும் ரணமும் ஏற்படுத்தும். அதை நம்ம அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்யல அப்படின்னு சொன்னா, நம்மள அது அடிக்ஷன் அளவுக்கு பெரிய பாதிப்புக்கு லைஃப் லாங் வாழ்நாளின் சிறைக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு ஆபத்தான கட்டமா இருக்கும். அப்ப அடிக்ஷனுக்கான காரணங்கள்ல முக்கியமான காரணம் குழந்தை பருவத்துல ஏற்பட்ட ஒரு பாதிப்பும் வலியும் சுட்டி காமிக்கக்கூடியதா இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் அடிக்ஷனுக்கான காரணங்கள். இப்ப இந்த காரணத்தெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தாயாக நீங்கள் இருக்கக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதை எப்படி ஒரு தாயா உங்களால சரி செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க ஒரு மனைவியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவர் ஏதாவது ஒரு சூழலுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்காரு, பொருட்களுக்கோ மனிதர்களுக்கோ அடிமையாக இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரை அதுல இருந்து எப்படி மீட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சியை செய்யுங்க. இல்ல என் கணவருக்கும் இல்ல பிள்ளைக்கும் இல்ல, நானே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரமாவது இந்த டேஞ்சர் பாக்ஸ் ஆன செல்போனை நான் கையில கவ்விக்கிட்டே திரியிறேன், இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்துக்கு நானே அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன இந்த காரணிகள்ல எந்த காரணி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க சகோதரி. சரி, இதெல்லாம் அடிக்ஷனுக்கான காரணம். இப்ப அடிக்ஷன் ஏன் கைய சுத்தின ஒரு சங்கிலி மாதிரி, கழுத்தை சுத்தின ஒரு பாம்பு மாதிரி தொடர்ச்சியா நம்மளை விட்டு போகாம தொடர்ந்துகிட்டே ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வெறும் அந்த வெளிப்புற பழக்கங்கள்னால மட்டுமல்ல, அந்த மொபைல் போன்னால மட்டுமல்ல, அந்த ஆல்கோஹால் அந்த மதுபானத்தினால மட்டுமல்ல, அந்த போதைப் பொருள்னால மட்டுமல்ல, இல்ல நம்மள அடிமைப்படுத்துற மனிதர்கள்னால மட்டுமில்ல, இல்ல பொர்னோகிராஃபி மாதிரி தவறான விஷயங்களை தவறான காட்சிகளை பாக்குறதுக்கானது வெளிப்புற விஷயங்கள் மட்டுமல்ல. இதை தாண்டி அடிக்ஷன் அப்படின்றது மனித மூளையை சார்ந்தது. மனித மூளையை சார்ந்தது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன பிரசன்டேஷன் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புறேன். நீங்க பாருங்க. சரியா? சரி, இப்ப பாருங்க. அடிக்ஷன் ஒரு நோய்.
அந்த நோய் வந்து வராமல் தடுக்கலாம், வருமுன் காக்கலாம். ஸ்கிரீன் தெரியுதா? சிஸ்டர் ஸ்கிரீன் தெரியுதா? நீங்க ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி. அப்ப பாருங்க, இந்த நோய வந்து வருமுன் காக்கலாம். சரி வந்துருச்சு. இத நான் வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னா, ஆமா சரியும் செய்யலாம். ட்ரீட்டபிள் தான். சரி. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? இது காலம் முழுக்க இருக்க மாதிரி லைஃப் லாங் டிசீஸா ஏன் மாறி இருக்கு அப்படின்னா, இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுடைய அமைப்புகளையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது. இத நம்ம சரி செய்யல, சரியான நேரத்துல இத கண்டுக்கல அப்படின்னு சொன்னா, காலம் முழுக்க நம்மளோட இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளுடைய உடம்பு மண்ணோட மண்ண அரிச்சு போற வரைக்கும் இந்த அடிக்ஷன் வந்து இருக்கும். இந்த அடிக்ஷன்னாலதான் அந்த மனிதருடைய உயிர் போகக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும். அப்ப அவருடைய மரணமுமே வந்து ஒரு கடினமான, மோசமான மரணமா தான் அப்படி. இப்ப இவ்வளவு ஆபத்தானது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஹெல்தி பிரெயின், ஒரு ஆரோக்கியமான மூளை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பாக்கலாம். பக்கத்துல வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட மூளை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இந்த ஆரோக்கியமான மூளையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய எல்லோ ரீஜன்ஸ் தெரியும். இந்த எல்லோ ரீஜன்ஸ், எல்லோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எதுக்கானது அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியமான சிந்தனைக்கும், ஆரோக்கியமான முடிவெடுக்கும் திறனுக்கும், ஆபத்தான காலகட்டத்துல வந்து சூழல்களை எதிர்கொள்றதுக்குமான ஆற்றலும் தான், சிந்தனை ஆற்றல் தான் வந்து மூளையோட இந்த எல்லோ மேட்டர்ஸ். ஆனா இந்த நோய்வாய்ப்பட்டு அடிக்ஷன்ல இருக்கும் போது அந்த மூளையோட நிலைய பாருங்க, அந்த எல்லோ மேட்டர்ஸே குறைஞ்சு போயிடும். அறிவே மழுங்கி போயிடும், புத்தியே இல்லாம போயிடும். சாதாரண விஷயங்களுக்கு கூட சரி செய்யறதுக்கான திறனோ ஆற்றலோ இல்லாம மனித மூளை பயங்கரமா சோர்வடைஞ்சு பலவீனமா போயிடும். இப்ப இது யாருக்குரியது அப்படின்னா, காக்கெயின் அப்படின்ற அந்த போதைப் பொருளுக்கு அடிக்ஷன் ஆன ஒரு பேஷண்டுடைய ரிப்போர்ட் தான் இது 2. சரி, அடுத்து இந்த சைடு பாருங்க. இது வந்து மூளையை மட்டும் மழுங்கெடுக்க செய்வதில்ல, நம்மளுடைய இதயத்துடைய செயல்பாட்டையும் மெட்டபாலிசத்தையும் வந்து பலவீனப்படுத்துது. இப்ப பாருங்க, ஒரு ஹெல்தி ஹார்ட்டுடைய மெட்டபாலிசம் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? ஆனா ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம் வந்து எப்படி வீக்கம் அடைஞ்ச மாதிரி, பலவீனம் அடைஞ்ச மாதிரி, பலவீனமா வந்து எவ்வளவு ஊதி போய் சுத்தி இருக்கக்கூடிய உறுப்புகளையும் வந்து பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு டிசீஸ்ட் ஹார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி. அப்ப இந்த அடிக்ஷன் அப்படின்ற இந்த விஷயம் உள்ளுக்குள்ள என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? ஏன் முதல்ல அடிக்ஷனே எனக்கு வருது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மூளையில வந்து கெமிக்கல் பிரெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கெமிக்கல் பிரெயின் வந்து நம்மளுடைய மூளையோட செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கெமிக்கல் பிரெயினுக்குள்ள நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு, நிறைய சுரப்பிகள் இருக்கு. அந்த நிறைய சுரப்பிகள்ல வந்து ஒரு முக்கியமான சுரப்பி எது அப்படின்னு சொன்னா, டோபமைன் அப்படின்ற அந்த சுரப்பி. டோபமைன் அப்படின்ற இந்த சுரப்பி தான் வந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆஹ் தஹஜ்ஜுத் தொழணும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குறீங்க. தஹஜ்ஜுத் தொழணும் அப்படின்னு நினைச்சிட்டு அலாரம் வந்து ஒரு 4 மணிக்கு அடிக்குது. 4 மணிக்கு அலாரம் அடிச்சோன்னே நீங்க அல்லாவுடைய கருணையால எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சு தஹஜ்ஜுத்தும் தொழுதுறீங்க. அதே மாதிரி தொழுதுட்டு உட்கார்ந்து குரான் எல்லாம் ஓதிட்டு அந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நினைச்சதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது மூளைக்குள்ள ரிவார்டு, ஒரு பாராட்டுக்காக ஒரு பாராட்டு, ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது பாராட்டும் மகிழ்ச்சியும் ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, டோபமைன் அப்படின்ற ஃபீல் குட், நம்மள நல்லா ஃபீல் பண்ண வைக்கிற, நம்மள சந்தோஷப்படுத்தக்கூடிய, நம்மள வந்து மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி சுரக்கும் போதுதான் நமக்கு அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்குது. இப்ப நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, மூளையில் டோபமைன் அப்படின்ற அந்த சுரப்பி தான் காரணம். இப்ப இந்த சுரப்பி தான் நம்மள அடிக்ஷன் வரைக்கும் கூட்டிட்டு போகக்கூடிய ஆபத்தையும் ஏற்படுத்துது. அப்ப இதோடைய டோபமைனுடைய சைக்கிள் இதுதான். ஒரு விஷயத்த வந்து நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த வந்து அந்த அந்த விஷயத்தினால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு பிளஷரபிள் ஆக்டிவிட்டியை வந்து செய்யறோம். அந்த அந்த வேலையை செய்யும் போது நமக்கு டோபமைன் சுரக்குது. டோபமைன் போய் மூளையில பதிஞ்சிருது. திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி திரும்பி அந்த விஷயம் தூண்டுது. திரும்பி அதை செய்யறோம். திரும்பி டோபமைன் சுரக்குது. இப்படியேதான் இந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கு. இது ஏன் வந்து டீனேஜ் பிள்ளைங்கள்ட்ட வந்து ஏன் இந்த அடிக்ஷன் வந்து இப்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டீனேஜ் குழந்தைங்களுடைய மூளை இன்னும் வந்து முழுசா வளர்ச்சி அடையல.
டீனேஜ் பிள்ளைகளுடைய மூளை ஏறத்தாழ 25 வயசு வரைக்கும் அதோடைய வளர்ச்சியுடைய ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப இப்படி அந்த குழந்தைங்க சென்சிட்டிவா இருக்கும் போது எது அதிகமான சந்தோஷத்தை தருமோ, எது அதிகமான பிளஷரை ஏற்படுத்துமோ, அப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்ற ஆர்வத்தினால அவங்க போய் அதிகமா அதுல வந்து விழக்கூடியவங்களா இருக்காங்க. சரியா? சரி. அப்ப இப்ப பாருங்க, இதுதான் வந்து டோபமைனுடைய காரணத்தினால மூளையில ஏற்படுத்தக்கூடிய சுழற்சி. இந்த சுழற்சி தான் ஒரு மனிதனை வந்து அடிமைத்தனத்திற்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கு. அப்ப முதல்ல என்ன ஆகுது? ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு போது டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது? மூளை வந்து டோபமைனை ரொம்ப நேசிக்குது. யோசிச்சு பாருங்களேன். இப்ப உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே ஏதோ ஒரு குட்டி சந்தோஷம் வரும். ஆனா அதை சாப்பிட்டோன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. அந்த சந்தோஷத்தை மூளை லயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. லயிச்சுட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, திரும்பி திரும்பி அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப டோபமைனை இன்னும் அதிகமா சுரக்க வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப போய் விழக்கூடிய விஷயம்தான் அடிமைத்தனத்துல கூட்டிட்டு போய் நம்மள விட்டுருது. ஓகேவா? அப்ப இதுதான் அந்த டோபமைனுடைய ப்ராசஸ். முதல்ல ஒரு ரிவார்டு கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது வந்து பெரும் மகிழ்ச்சியா மாறுது, பிளஷரா மாறுது. திரும்ப திரும்ப அந்த விஷயத்த செய்யறதுக்கு நம்மள மோட்டிவேட் பண்ணுது. அது நம்மளுடைய மூவ்மெண்டாவே கடைசியா மாறி போயிருது. சரி. இப்ப இந்த கெமிக்கல் பிரெயினுடைய நிலைய வந்து நம்ம யோசிச்சு இன்னும் சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இது வந்து ஒரு ஒரு டாக்டர், ஒரு நியூராலஜிஸ்டோடைய ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்ல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்க, KFC. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் KFC. இப்ப KFCல சிக்கன் சாப்பிடும் போது எனக்கு வந்து 20 யூனிட் டோபமைன் சுரக்குது. சரியா? அடுத்து வந்து இது ஒரு நார்மலான ஆளுக்கு, அடிக்ஷன்ல பாதிக்கப்பட்ட மூளை இல்ல. ஒரு சராசரியான ஆரோக்கியமான மூளையோட செயல்பாடு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப மொபைல் போன் யூஸ் பண்ணும்போது எனக்கு 30 யூனிட் டோபமைன் சுரக்குது. சரியா? இப்படி ஒன்னொன்னா வருது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கும் போது 50 யூனிட் சுரக்குது. இல்ல நான் ஒரு கார்ல போகும்போது எனக்கு வந்து 25 யூனிட்ஸ் இருக்குது. இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடும் போது 40 யூனிட் டோபமைன்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எனக்கு 50 யூனிட்ஸ் இருக்குது. குடும்பத்தோட இருக்கும்போது எனக்கு 60 யூனிட்ஸ் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது எனக்கு 100 யூனிட்ஸ் இருக்குது. காஃபி சாப்பிடும்போது 70 யூனிட், இப்படி ஒண்ணுன்னா எடுத்துக்கலாம். கடைசியில பாருங்க, இப்ப நான் ஆல்கஹால் மதுபானம் யாராவது அருந்தும் போது 300 யூனிட் டோபமைன் சுரக்குது. இது ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடியதான் உச்சக்கட்ட 100 அப்படின்னா, ஆனா ஆல்கஹால் மதுபானம் அருந்தும் போது 3 மடங்கு அதிகமாக டோபமைன் சுரக்குது. சரி, இதை தாண்டி கஞ்சா, சிகரெட்டு, இப்படி ட்ரக்ஸ், இப்படி இப்படி விஷயங்கள், ஸ்மோக்கிங் இப்படிக்கு போகும்போது 100 அப்படின்ற லெவலை தாண்டி 400 யூனிட் டோபமைன் சுரக்குது. சரி, இதை தாண்டி இன்னும் ஆபத்தான ட்ரக்ஸ், போதைப் பொருட்களுக்கு போகும்போது டோபமைனோட லெவல் வந்து 1000 தாண்டி சுரக்குதான். சுபஹானல்லாஹ். மூளை அதோடைய அதீத ஆற்றலை பூரா ஆக்கப்பூர்வமா நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டிய எல்லா ஆற்றலையும் கொண்டு போய் குப்பையிலையும், ஆபத்திலையும், சமூகத்தை அழிக்கிறதுலயும், தவறான முன்மாதிரியா மாறுறதுலயும் போட்டு அழிச்சிருது. அப்ப இப்படி தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாகும் போது கெஃபைனும், காஃபி, டீயும் ஒரு அடிக்ஷன் தானே. அதுல பாருங்க 70 சுரக்குது. அப்ப இப்படி தவறான இதுகள்ல வந்து மூளை போகும் போது மூளையோட நிலை என்ன தெரியுமா ஆகும்? நார்மலா சுரக்கிற இந்த 100 பத்தாது. நார்மலா கிடைக்கிற இந்த ஆஹ் 50 பத்தாது. நார்மலா குடும்பத்துல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த 60 பத்தாது. நல்ல வேலையில இருக்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த 50 யூனிட் பத்தாது. ஏன்னா அதுதான் 100 மடங்கு, 300 மடங்கு, 400 மடங்கு, 1000 மடங்குன்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு கொஞ்சோண்டு சந்தோஷத்துக்கு அந்த மனசு வந்து எப்படி வந்து கட்டுப்படும்? இது போதும் அப்படின்னு எப்படி நினைக்கும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கட்டத்தை தான் வந்து ஏற்படுத்துது. இப்ப பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இப்ப அதனாலதான் இது வந்து போதைக்கு அடிமையானவங்களுடைய மூளையோட பேட்டர்ன், டோபமைன் சார்ட். சரியா? முதல்ல பார்த்தது வந்து ஆரோக்கியமானவங்களோடது. இது இது வந்து அடிமைத்தனத்துக்கு ஆட்பட்டவங்களுடைய பேட்டர்ன். இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா,
இந்த ட்ரக், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பொனோகிராஃபி, தவறான படங்கள் பார்ப்பது, கெட்ட பழக்கங்களுக்கு, தவறான ஒழுக்க ரீதியான கேடுகள், இது எல்லாமே வந்து இவ்வளோ டோபமைனை சுரந்து சுரந்து பழக்கி வச்சிருக்க மூளைய. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துலயுமே நாட்டம் போயிடும். மொபைல் போன் யூஸ் பண்ணும்போது நார்மலா அதோடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே 30 சுரந்த இடத்துல இப்ப டோபமைன் 5 தான் சுரக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கள் நண்பர்களோட இருக்கும் போது 50 சுரந்த இடத்துல இப்ப வெறும் 10 டோபமைன் தான் சுரக்குது. இல்ல நல்ல வேலையில இருக்கும்போது 50 மகிழ்ச்சி கிடைச்ச இடத்துல இப்ப வெறும் 5 மகிழ்ச்சி தான் கிடைக்குது. இயல்பான குடும்ப வாழ்க்கையில ஆரோக்கியமான தாம்பத்தியத்துல இருக்கும்போது 100 கிடைச்ச இடத்துல இப்ப வெறும் 30 தான் கிடைக்குது. காஃபி குடிச்சப்ப 70 கிடைச்ச இடத்துல இப்ப வெறும் 25 தான் கிடைக்குது. ஏன் அப்படின்னா மூளை அதிகமானதுக்கு பழகி 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 இயல்பான விஷயங்கள் கூட அந்த இயல்பான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பலவீனம் அடைஞ்சு நோய்வாய்ப்பட்ட நிலையில வந்து அடிமைத்தனம் ஆயிடுது சகோதரிகளை. எவ்வளவு ஆபத்தானதா இருக்கு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையில தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரும்போது உடம்பு மட்டுமல்ல, மூளை மட்டுமல்ல, மொத்த ஆற்றலுமே சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கும். இப்ப இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து இப்ப நீங்க வெளியே வரும்போது, வெளியே வர முயற்சி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உடம்பு பயங்கரமா வலிக்கும். நம்ம எந்த விஷயத்துக்கு அடிமையா இருந்தோமோ, இப்ப தவறான காட்சிகள் பாக்குறதுக்கு ஒரு குழந்தை அடிமையா இருக்கு. குழந்தை அப்படின்னா நீங்க தவறாவே நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனைகளை தான் நான் சொல்றேன். ஒரு 6 ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளே வந்து மொபைல் போன்ல வந்து தவறான பார்க்கக்கூடாத காட்சிகளை வந்து பார்த்து பொனோகிராஃபி அப்படின்ற அந்த பெரிய மல்டி பில்லியன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடிமையா இருக்காங்க. அப்படி அடிமையா இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளாலதான் வந்து நிறைய செக்ஷுவல் டிசார்டர்ஸ் மட்டும் இல்லாம பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை வன்முறைகளை வந்து போய் சமூகத்துல செய்யறதுக்கான காரணம் அதுவாதான் இருக்கு. இப்ப கொல்கத்தால வந்து ஒரு டாக்டர் வந்து ரேப் பண்ணி மர்டர் செய்யப்பட்ட விஷயத்துக்கு பின்னாடி அந்த ஆளுடைய நடவடிக்கைகளை எடுத்து நம்ம பார்க்கும் போது பொனோகிராஃபிக்கு அடிமையாகி மோசமான விஷயத்துக்கு அடிமையாகி இருந்தவன் ட்ரக்ஸ் இந்த பழக்கத்துக்கு அடிமையானனாலதான் அதை அவன் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரை கொலை செய்யற அளவுக்கு ஒரு சமூக குற்றத்தை வந்து செய்யறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆபத்தான விஷயத்துல இருந்து வெளியே வர முயற்சி செய்யும் போது என்ன ஆகுமா உடம்பு வந்து பயங்கரமா வலிக்குமா சிஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னா அதிகமான டோபமைன் சுரந்து சுரந்து அது ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே இருந்தே பழகிருச்சுல. அப்ப அந்த மயக்க நிலை மாற இயல்பு நிலைக்கு வரும்போது கடினமா உடம்பு வந்து வலிக்கும். அதனாலதான் போய் இந்த மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க அவங்களால கொஞ்சம் நேரம் கூட அது குடிக்காம இருக்க முடியல. ஏன்னா அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, அது குடிச்சாதான் இதாகும் அதாகும் அதாகும் சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து வேதனைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழல் அது. சரியா? சரி, அடுத்து என்ன ஆகுமா ஒரு அன்னீசினஸ் இருக்குமா, என்னமோ ஒரு அசௌகரியம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து கடுமையான தலைவலி இருக்கும். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதட்டம், படபடப்பு இருந்துட்டே இருக்கும். ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு கை கால்ல நடுக்கம் இருந்துட்டே இருக்கும். வாய் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். கை, கால், உடல் முழுக்க வந்து ஏதோ எரிச்சலா இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவம் வரும். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. சரியான பசி இருக்காது. சரியான தூக்கம் இருக்காது. எந்த விஷயத்துலயும் வந்து கவனம் செலுத்துறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழலா மாறிரும். எல்லாம் பாதுகாக்கணும். இந்த அடிக்ஷன் இந்த அடிக்ஷன் வந்து ஏன் வந்து இதுக்கு இவ்வளோ ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா பாதிப்படைகிறது வந்து சின்ன சின்ன குழந்தைங்க சகோதரிகள். சரி எது தவறு எதுன்னு தெரியாத நம்மளுடைய பச்சிளம் குழந்தைகள் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து அடிமைப்படக்கூடிய ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த குழந்தை தன்னைத்தானே ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு குழந்தையா இருக்கும்போது நாளைக்கு எப்படி இது சமூகத்தை வழிநடத்தக்கூடியதாவோ இல்ல இது ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குழந்தையாவோ எப்படி வந்து மாற முடியும்? அதனால அத முத்திரை குத்திடுவாங்களே. சமூகத்துல அதுக்கு வந்து சமூக ரீதியாவும் ஒரு முத்திரை வந்துரும். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பலகீனப்பட்டு போயிரும். அதோடைய வம்சமே இங்க அந்த குழந்தையோட வேரோட அழிஞ்சு போயிருமே. எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலை. நல்லா பாதுகாக்கணும். இப்ப இந்த அடிமை பழக்கத்துல வந்து நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ். அதிகமா சாப்பிடுறதுக்கு சில பேர் அடிமையா இருப்பாங்க. அந்த நோய் வந்து புலிமியா. இது வேற யாருக்கும் இருக்கு. நமக்குதான் வந்து மதுபான பழக்கம் இல்ல. நம்ம வந்து போதைப் பொருள் எடுத்துக்கிறது இல்ல. நம்ம தான் வந்து தவறான படங்கள் பாக்குறது இல்ல.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்ம கிட்டதான் இந்த பிரச்சனை இல்லைன்னு யோசிக்காதீங்க. நம்ம கிட்டயும் கண்டிப்பா ஒரு அடிமைத்தனம் இருக்கும் சகோதரிகளா. நம்முடைய அடிமைத்தனம் எது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மொபைல் போனா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு மனிதருக்கு வந்து பயங்கரமா அடிமைப்பட்டிருக்கு. அவர் சொல்றதுதான் செய்வோம். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி என்ன வேணா செய்வோம். நெறைய பெண்கள் இத வந்து பைத்தியம் மாதிரி தன்னுடைய கணவனுக்கு வந்து அடிமையா இருப்பாங்க. இஸ்லாம் கணவனுக்கு அடிமையா இருக்க சொல்லுது சகோதரிகளா. நல்ல வாழ்க்கை துணையா தான் இருக்க சொல்லுது. அவருக்கு தேவையான பணிவிடைகளை தான் செய்ய சொல்லுதே தவிர, அதையும் கண்ணியமான முறையில தான் செய்ய சொல்லுதே தவிர, அவருக்கு அடிமையா இருந்து, அவருக்கு வந்து அல்லாஹுவ வைக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய கணவனை வந்து இஸ்லாம் வைக்க சொல்லுது. அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய பிள்ளைகளை இஸ்லாம் வைக்க சொல்லுது. அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்துல நம்மள நாமளே போய் முன்னிறுத்தி தற்பெருமை கொண்டு நான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நிக்க சொல்லுது. இது எல்லாமே அடிமைத்தனம் தான். அப்ப இத வந்து நம்ம யோசிப்போம். அதோட சேர்ந்து இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப இஸ்லாம் அடிமைத்தனத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில வந்து இந்த அடிமைத்தனத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அன்றியும் அல்லாஹுவை மறந்து விட்டவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். அத்தகையோர்தாம் பாவிகள் ஆவார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையா இருக்கும் போது, நிச்சயமாக நம்முடைய மூளை சிந்திக்கும் ஆற்றலை இழக்கும் போது, இந்த ஆற்றலை கொடுத்த அந்த இறைவனையும் மறந்துவிடும். அல்லாஹ்வ மறக்கும்போது அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனையை குடுத்துருவான் அப்படின்னா, நம்மளுடைய தன்னிலைய நம்மளுடைய நிலையே நம்ம மறந்துடுற அளவுக்கு ஒரு ஆபத்தான நிலையில வந்துரும். அது கடைசியில எப்படிப்பட்ட இடத்துக்கு போய் நிக்கும் அப்படின்னா, நம்மள ஃபாசிக்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவிகளாக நம்மளுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போய் விட்டுரும். சரி. அப்ப என் வீட்ல இருக்க யாருக்கும் இந்த அடிமை பிரச்சனை இருக்கு சகோதரி சிஸ்டர். இல்ல எனக்கே வந்து நானே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்டடா இருக்கேன். அப்ப நான் என்ன செய்யலாம்? எனக்கு இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இஸ்லாத்துல எல்லாத்துக்குமே நிவாரணம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு அழகான வழிகாட்டல் இருக்கு. அல்தாஃப் ஹுசேன் அப்படின்னு சொல்லி ஒரு யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அந்த ஆர்டிக்கல்ல வந்து அடிக்ஷனை எப்படி இஸ்லாமிய ஒளியில மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அழகான ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் வந்து சில விஷயங்கள் மட்டும் நான் இங்க வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இந்த ஆர்டிக்கல்ல சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாருமே வேணும்னே போய் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாகிறது இல்ல. நான் இதுக்கு அடிமையாயிரணும். நான் வந்து குடிகாரனா மாறிடணும். நான் வந்து போதைக்கு அடிமையானவனா மாறிடணும். அப்படி நான் திருடனா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருமே வந்து வேணும்னே செய்யறது இல்ல. அப்ப அடிமைத்தனம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, எப்ப நப்சுல் லவ்வாமாவ நப்சுல் அம்மாரா ஜெயிக்குதோ, ஏய் நீ செய்யறது தப்பு. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீ யோசிச்சுக்கோ. இது செய்யாத. வேண்டாம். இதுல இருந்து வந்துரு. அப்படின்னு சொல்லி நம்மை நன்மையின் பக்கம் தூண்டக்கூடிய நப்சுல் லவ்வாமா சொல்லும்போது, ஏய் ஒரே ஒரு தடவை செய். தௌபா செஞ்சுக்கலாம். பாத்துக்கலாம். விட்டுரு. ஒண்ணும் ஆகாது. பயப்படாத. நீ ஒரு டைம் மட்டும் இத நம்ம செஞ்சுட்டு, அப்புறம் அடுத்த தடவைலாம் செய்ய வேணாம். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, தீமையை தூண்டக்கூடிய நப்சுல் அம்மாரா எங்கெல்லாம் ஜெயிக்குதோ, அங்கதான் அடிமைத்தனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குடியேறக்கூடியதா இருக்கா. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. யாருமே வேணும்னே போய் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறது இல்ல. ஆனா நன்மையை ஏவக்கூடிய நப்சுல் லவ்வாமாவ தீமையை ஏவக்கூடிய நப்சுல் அம்மாரா ஜெயிக்கும் போது அடிமைத்தனம் வந்துருது. இதை இப்படியே அனுமதிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அடிமைத்தனம் வந்துரும். ஒரே ஒரு தடவை தானே. இந்த இந்த ஒரு சீன் மட்டும் பாத்துரலாம். ஒரே ஒரு சிப்பு தானே. ஒரு தடவை மட்டும் கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்கலாம். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தானே. ஒரு டைம் மட்டும் லேசா போட்டு பார்ப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வந்து அஹ் இப்போ என்ன ஒரு 10 நிமிஷம் தானே பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 2 ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோமா? இன்னும் ஒரு 2 ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோமா? இந்த ஒரு ஸ்டேட்டஸ மட்டும் போட்டுட்டு வந்துருவோமா? இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னு ஆரம்பிக்கிறதுதான் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் அழிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போய் விடக்கூடிய ஆபத்துக்கு நம்மள பயணிக்க செய்யுது அப்படின்றதுதான் இதோடைய எச்சரிக்கை. சரி, அப்ப நான் என்ன செய்யலாம்? இதுல இருந்து எப்படி மீண்டு வெளிய வரலாம்? அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் நமக்கான அழகான வழிகாட்டல காமிக்குது சகோதரிகளே.
என்ன அப்படின்னா, முதல்ல இதுக்கு பேர் வந்து சைக்கோ எஜுகேஷன், சரியா? மனரீதியான கல்வி. கல்வி மட்டும்தான் ஒரு சமூகத்தை வந்து எவ்வளவு பெரிய ஆபத்துல மூழ்கி இருந்தாலும் கைப்பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னா, அந்த ஆற்றல் கல்விக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான இஸ்லாமிக் சைக்கோ எஜுகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு ஒரு தவறான விஷயத்துக்கு அடிமையா இருக்கும்போது அது என்னென்ன ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல்ல வந்து கண்ணியம் போயிரும். நம்மளோட மரியாதையே போயிரும். நம்ம அவ்வளவு காலமா சேர்த்து வச்சிருந்த கண்ணியமும் மரியாதையும் சமூக அந்தஸ்தும் அடையாளமும் அழிஞ்சு போயிரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு சில கயிறுகளை நாடி வச்சிருப்பான்ல, அந்த நன்மையெல்லாம் இழந்துரும். மூணாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் புறத்துல மறுமையில கிடைக்கக்கூடிய அந்த கயிறும் போயிரும். அதை தாண்டி இந்த உலகத்திலையும் இழிவு, மறுமையிலையும் நஷ்டவாளியா மாறிடுவோம். இதுதான் அடிமைத்தனத்துக்கான நெகட்டிவான கான்சிக்வன்சஸ். அப்ப இதை முதல்ல நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லு. ரெண்டாவது என்ன என்ன வழிமுறை இஸ்லாம் சொல்லி காமிக்குது அப்படின்னு சொன்னா, பாசிட்டிவான கான்சிக்வன்சஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு பழக்கத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. மொபைல் போன் யூஸ் பண்றதே எடுத்துக்கோங்களேன். அதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. இதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் பாசிட்டிவானது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் சகோதரிகளா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மன உறுதியும், மன ஆற்றலும் வந்து வலிமை பெறும். மூணாவது என்ன அப்படின்னா, நமக்காக நம்மளுடைய இறைவன் மனசுக்குள்ள ஒரு சுதந்திரத்தை கொடுப்பான் பாத்தீங்களா? அந்த சுதந்திரம் கிடைக்கும் போது யாருக்குமே எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாம போயிரும். நாலாவது என்ன அப்படின்னா, இந்த உலகம் மற்றும் மறு உலகின் ஆபத்துக்களில் இருந்து இறைவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக மாறுவான். அஞ்சாவது என்ன கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பார்வையிலும் மனிதர்களுடைய பார்வையிலும் நம்மளுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் நிச்சயமாக உயரும். சுப்ஹானல்லாஹ். சரி, அப்ப பாசிட்டிவானதை யோசிச்சுட்டேன், நெகட்டிவானதை யோசிச்சுட்டேன். இப்ப நான் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் ஒண்ணு அழகான டெக்னிக்கா இருக்கு. இந்த டெக்னிக்கை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரியா? சரி. இப்ப இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொன்னா கற்பனை திறன். நடக்காத ஒரு விஷயத்த உட்கார்ந்து இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பாக்குறதா விஷுவலைசேஷன். இது ஒரு தெரப்பியும் கூட சைக்காலஜில, சரியா? அப்ப இந்த தெரப்பி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இது இஸ்லாமிக் இஸ்லாமிக் வேல்யூஸ்ல ஏற்கனவே இருக்கு. இப்ப சொல்றாங்கல்ல, சுவனத்துடைய தோட்டத்துல வந்து நீங்க இருக்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. நரகத்துடைய எச்சரிக்கை, நரகத்துடைய வெப்பத்தை வந்து நீங்க வந்து கற்பனை செஞ்சு பாருங்க. இதெல்லாம் விஷுவலைசேஷன். அப்ப சுவனத்தை நினைச்சு பார்க்கும்போது, சுவனத்துடைய இன்பங்களை நினைச்சு பார்க்கும்போது, அந்த இன்பங்களுக்காக இங்க என்ன முயற்சி செய்யணும்ன்ற முயற்சியில நம்ம வர்ற மாதிரி, நரகத்துடைய ஆபத்துகளை யோசிச்சு பார்க்கும்போது, அதுல இருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு இங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கிற மாதிரி, இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா சில விஷுவலைசேஷன்ஸ் இருக்கு. அது என்ன விஷுவலைசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பழக்கத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுதந்திரமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சு பாக்குறது. அப்ப இதை விட்டுட்டு இப்ப வந்து ஒருத்தர் வந்து மது குடிக்கிறாரு, அந்த பழக்கத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா ஸ்பானல்ல எவ்வளவு ஆரோக்கியமான அழகான வாழ்க்கையா அந்த மொத்த குடும்பமும் மாறிடும். இது இப்படிப்பட்டதை யோசிச்சு பாக்குறதா ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன். ரெண்டாவது விஷுவலைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இந்த பழக்கத்தை இந்த விஷயத்த நான் செஞ்சுகிட்டு இருக்கும் போது அல்லாஹ் கிட்ட என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? ஒரு தவறான காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் என்னை பத்தி என்ன நினைப்பான்? என் மூஞ்சி வந்து ரப்புடைய பார்வையில எவ்வளவு அருவருப்பான மூஞ்சியா இருக்கும். அப்ப இந்த விஷயத்த நான் செய்யும் போது அல்லாஹ்வுடைய பார்வையில நான் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பிறவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அதிகமா நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு தவறான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா உங்களை நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு வருத்தப்படுவாங்க, எவ்வளவு அருவருப்பு. ச்சீ, இதெல்லாம் ஒரு பிள்ளையா, நீ என் பிள்ளையே இல்ல அப்படின்னு ஒதுக்குற இடத்துக்கு கூட அதை கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப நீங்கள் நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களுடைய இந்த பழக்கம் தெரிய வந்தால் என்னவாகும் அப்படின்னு யோசிக்கிறது.
4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி விஷயம், இந்த கேவலமான அற்பமான விஷயங்களுக்காகவா உங்களுடைய கண்ணியத்தை நீங்க விக்கிறீங்க? உங்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கேவலம் இந்த அற்பமான உலக சந்தோஷத்துக்காகவா நீங்க விக்கிறீங்க அப்படின்ற இந்த கேள்வி. கடைசியில என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு போர்க்களத்துல நிக்கிறீங்க. அந்த போர்க்களத்துல உங்களுக்கு பின்னாடி ஷைத்தானும் இந்த கெட்ட பழக்கமும் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இறைவன் நிற்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் தொடுக்கிற இடத்துல நீங்க நிற்கும் போது உங்க கூட இந்த கெட்ட பழக்கமும் ஷயாத்தீனும் தான் பின்னாடி நிக்குது. ஆனா எதிரில யாருடைய படை நிக்குது? இறைவனுடைய படை நிக்குது. சோ இதுல இது ப்ரூவன் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த விஷுவலைசேஷன் வந்து இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வழிகாட்டல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இப்ப இந்த 5 விஷயத்தையும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க வந்து யோசிச்சு பார்க்கும் போது கண்டிப்பா அது ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இது அடிமைத்தனத்துக்கு மட்டும் தானா அப்படின்னா இல்ல சிஸ்டர்களா. நம்ம கிட்ட மீள முடியாத ஒரு ஆபத்தான கெட்ட பழக்கம் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன், நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கேன், நேரத்தைப்படி நான் ஸ்டிக் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நான் எப்ப பார்த்தாலும் புறம் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் எப்ப பார்த்தாலும் வந்து பிறரை நோவினை செய்யக்கூடிய மாதிரி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டே இருக்கேன், நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னுடைய உறவுகளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குற இடத்துலயே இருக்கல, என்னுடைய உறவுகளை வந்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்துற விஷயத்த நான் செஞ்சுட்டே இருக்கேன். இப்படி எந்த விஷயம் வந்து நம்மளுடைய பிரதான பழக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த 5 விஷுவலைசேஷனை யோசிச்சு பார்க்கும் போது கண்டிப்பாக அதுல இருந்து மீளக்கூடிய வழிகால இறைவன் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இதோட இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. an idle mind is a devil's workshop. எந்த வேலையுமே இல்லாம சும்மா காலத்தையும் பொழுதையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் வந்து அடிக்ஷனுக்கான விஷயங்களும் ஷைத்தானுடைய தூண்டுதல்களும் வந்து அதிகமா இருக்கும். அப்ப நம்மள எப்ப பார்த்தாலும் பிஸியா வச்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ, ஆக்டிவா ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல பிஸியா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் எதுவோ எல்லாமே வந்து நம்மள வந்து இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திக்கிடும். சரியா? அடிக்ஷனை பத்தி பேசுறதா இருந்தாலே பேசலாம். இன்னொரு 10 மணி நேரம் அவ்வளவு கனமான தலைப்பு இது. அதனால இந்த அடிக்ஷனை இதோட நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அல்லாஹ்வுடைய கருணையால இந்த இறுதி வகுப்புல வந்து நம்மளுடைய வெற்றியுடைய வேரை வந்து பலப்படுத்துறதுக்கான சில நினைவூட்டல்களோட நான் இதை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பான சகோதரிகளா, இப்ப பாருங்க, அல் குர்ஆன்ல முஃப்லிஹூன் அப்படின்னா வெற்றியாளர்கள். அப்ப முஃப்லிஹூன் அப்படின்ற அந்த வார்த்தை எதுடைய வேர் சொல்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னா ஃபல்லாஹ், ஃபே, லாம், ஹா. ஃபல்லாஹ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். அப்ப இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் விவசாயிகளை போன்றவர்கள். இந்த விவசாயிகள் நன்மைக்கான விதைகளை பயிரிடும் போது, நன்மைக்கான விதைகளை பூமியில் பயிரிடும் போது அது கண்டிப்பாக மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி நன்மைக்கான பயிர்களை மட்டுமே வந்து விளைச்சலாக கொடுக்கும். அதே விவசாயி தீமைக்கான விதைகளை பயிரிடும் போது அது கண்டிப்பா இந்த உலகத்துல மட்டுமல்ல மறுமையிலும் தீமையின் விளைச்சலையே ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். அன்பானவர்களா, இப்ப நன்மைக்கான விதைகளை நம்ம எப்படி பயிரிடணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 விஷயம் மட்டும் நீங்க வந்து நினைவுல கொண்டு போகணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய மாலிக், நம்முடைய அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். அவன் நியாய தீர்ப்பு நாளோட அதிபதி மட்டுமல்ல, இந்த உலகில் நம்ம வாழும் நாட்களுடைய அதிபதியும் நம்முடைய இறைவன் தான். அப்ப நம்ம வாழ்க்கையுடைய விஷயங்களை பத்தி நம்ம கவலைப்படுறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இறைவனை பற்றி மட்டுமே நினைத்து கவலைப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரே நீதிபதி நம்முடைய அல்டிமேட் ஓனர் நம்மளுடைய ரப்பு தான். அப்ப எந்த விஷயம் செய்யும் போதும் இது என்னுடைய ரப்புக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எப்படிப்பட்டதா இருக்கும்
அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை மட்டுமே நம்மளுடைய ப்ரையாரிட்டியா கொண்டு வந்து நிறுத்தும் போது கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வெற்றியாகத்தான் மாறும். அல்லாவுக்கு பதிலா மனுஷங்களை கொண்டு வந்து நீங்க நிறுத்தி வச்சுட்டு எனக்கு இந்த மனுஷரை ஹெல்ப் பண்ணுவாரு, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு அவரை ஹெல்ப் பண்ணுவாரு, இவரை ஹெல்ப் பண்ணுவாரு, இல்ல அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த என்னுடைய படிப்பு செலவை பாத்துக்கிறதுக்காக தான் என்னுடைய அம்மா இருக்காங்கல்ல, என்னுடைய அத்தா இருக்காங்கல்ல, இல்ல அப்படின்னா என்னுடைய இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் என்னுடைய கணவர் இருக்காருல்ல, என்னுடைய பிள்ளைங்க நாளைக்கு என்ன பாத்துப்பாங்களே, இப்படி நீங்க எது நினைச்சாலும் சரி, எங்க நீங்க போனாலும் மனிதர்களுக்கு பதிலாக இறைவனை கொண்டு வந்து அதிபதியாகவும் நீதிபதியாகவும் நிறுத்தும் போது கண்டிப்பாக வெற்றிதான் நம்முடைய விளைச்சலாக இருக்கும். அதை விட்டுட்டு அல்லாஹுவை சார்ந்திருப்பதற்கு பதிலாக அல்லாஹுடைய படையை சார்ந்திருக்கும் போது தோல்விதான் கிடைக்கும். அல்லாஹுடைய படை அப்படின்னு சொன்னா நமக்கான உறவுகள், நமக்கான பொருளாதாரம், நமக்கான ஆரோக்கியம், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைதான். ஏன் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஓனரை விட்டுட்டு அந்த ஓனருக்கு சொந்தமான பொருட்களை மேலும் போய் நம்மளோட நம்பிக்கையும் நம்மளுடைய ஆற்றலையும் வந்து செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதனால நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய ஆற்றலையும் பொருட்களுக்கு அல்லாமல் அந்த பொருட்களின் எஜமானனுக்காக மாற்றும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அன்பானவர்களா, அல்லாஹ் அல் குர்ஆன்ல வந்து சொல்லி காமிக்கும் போது இறை நம்பிக்கையாளர்கள் கேக்குறாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அல்லாஹ் தான் வாக்கு கொடுத்திருக்கான்ல, நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் ஜெயிப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொண்டீர்களானால், நிச்சயமாக நீங்கள் உங்கள் நாவுகளை பாதுகாத்துக் கொண்டீர்களானால், இதற்கு பகரமாக உங்களுக்கு வந்து சுவனம் கிடைக்கும். நிச்சயமாக என்னுடைய நேசரை பகைத்துக் கொண்டவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். நிச்சயமாக பாவ மன்னிப்பு கேட்கும் என்னுடைய அடியானுக்கு நான் மன்னிப்பை வழங்குகின்றேன். நிச்சயமாக என்னுடைய அடியான் நன்மை செய்யும் போது அவனுக்கு நான் அதைவிட சிறந்ததை இங்கு சுவனத்தில் வந்து தயார்படுத்தி வச்சிருக்கேன். நிச்சயமாக என்னுடைய அடியான் என்னுடைய இல்லத்துக்காக இந்த பூமியில் வந்து சதகா செய்யும் போது மறுமையில் இதைவிட பெரிய மாளிகை அவனுக்காக நான் கட்டித்தரேன். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சத்தியங்கள் நமக்காக செஞ்சிருக்கான்ல. அல்லாஹ்வுடைய எல்லா சத்தியங்களும் எப்ப வரும், அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும், அல்லாஹ் செஞ்ச சத்தியத்தை எப்ப நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி இறைவனை கேள்வி கேட்டுட்டே இருக்கோமே, நீங்களும் நானும் நம்முடைய இறைவனுக்கு எவ்வளவோ சத்தியங்கள் செஞ்சு கொடுத்திருக்கோமே, அந்த சத்தியங்கள்ல எந்த சத்தியத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றியிருக்கோம்? சகோதரிகளா, அல்லாஹ் முதல்ல நம்மளை படைச்சு ஆலமுல் அர்வாலா இருக்கும் போது அலஸ்து ரப்பி ரப்பி, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்க சத்தியமான இறைவனுக்கு சத்திய சாட்சி செஞ்சுட்டு வந்திருப்போமே. நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஷஹாதாவுக்கு சாட்சி சொன்ன வாழ்க்கையவா நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சிருக்கோம் சகோதரிகளா? ஒரு சாதாரண விஷயம், அம்மா இன்னைக்கு உனக்கு நைட்டு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்றது கூட ஒரு சத்தியம்தான். அதை நிறைவேற்ற தவறிட்டா கூட இது நீங்க உங்க பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இல்ல, உங்களுடைய பிள்ளையுடைய எஜமானனுக்கு செய்து கொடுத்த சத்தியம். உங்களால் முடியாததை சத்தியம் செய்யாதீர்கள். நீங்கள் சத்தியம் செய்ததை முடிக்காமல் விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் கண்டிப்பா அவனுடைய சத்தியத்தை எல்லாம் நிறைவேற்றுவான் சொல்லிக்கலாம். ஆனா இறைவனுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை நம்ம எப்ப நிறைவேற்ற போறோம்? நிறைவேற்றப்படாத சத்தியங்கள் நாளைக்கு மறுமையில நமக்கு எதிராக சாட்சியாக வந்து நிற்கும். மூஞ்சி கொண்டு போய் எங்க வைப்போம்? அல்லாஹ் நம்மள பார்க்கவே மாட்டானே. இதெல்லாம் நீ சொன்னியே, ஆனா இதெல்லாம் நீ செய்யலே. இதெல்லாம் நீ செய்ய மாட்டேன்னு சொன்னியே, ஆனா செஞ்சுட்டியே. யாரையும் நோக்கடிக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா எத்தனை தடவை உன்னுடைய வார்த்தைகளால எல்லாரையும் நீ நோக்கடிச்சிருக்க. பொய் பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்ச, ஆனா அதுக்கப்புறம் நீ எத்தனை பொய் செஞ்சுட்ட, எத்தனை பொய் சொல்லிட்ட. வட்டி பக்கமே நெருங்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா போன வாரம் கூட போய் இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்ட. வீண் வரையம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சிருக்க. ஆனா வந்து நேத்து நைட்டு கூட நீ சாப்பாடு குப்பையில கொட்டுன. ஆடம்பரமா வாழ மாட்டேன்னு சொன்ன.
ஆனா போய் தேவையே இல்லாம 25,000 30,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி மாட்டிருக்க. அன்பானவர்கள உட்கார்ந்து அமைதியா அமைதியா தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் செலவு செஞ்சு வாழ்க்கையில என்னுடைய ரப்பு கிட்ட, மனிதர்கள்ட்ட செஞ்ச சத்தியம் எல்லாம் மனிதர்களுக்கான சத்தியம் அல்ல, அது மனிதர்களுடைய எஜமானனாகிய இறைவனுக்கான சத்தியம். எதெல்லாம் இவ்வளவு நாளா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போமே. கண்டிப்பா இது வெற்றியோட எல்லா வேரையும் வேறறுத்துரும். செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாதது, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செஞ்சது, இது ரெண்டுமே இதாது இல்ல. இது ரெண்டுமே கட்டுப்பாடு இல்லை. இறைவனுக்கு கட்டுப்படாத நிலைதான் இது. அதனால இதை யோசிச்சு பார்க்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பட்டியல்ல ஒரு 10 விஷயமாவது வரும் சிஸ்டர்ஸ். இத சரி செய்வோம். இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டாலே இந்த வகுப்புக்கான ஹக்க நிறைவேற்றினவங்களா நீங்களும் நானும் மாறி. எந்த விஷயத்துல நம்ம சத்தியம் செய்யறோமோ அந்த விஷயத்த அந்த சூழலை நடக்கிற மாதிரி இறைவன் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான். அதனால்தான் நபிமார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் ஷஹீதாதான் மரணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எந்த மனிதர் எல்லாம் இறைவனிடம் சத்தியம் செய்தாரோ அந்த மனிதனுக்கு ஷஹீதாக மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான். யாருடைய ஈமான் எல்லாம் உறுதியா இருந்துச்சோ அந்த ஈமான் உறுதியான மனிதர்கள் ஷஹீதாதான் மரணிச்சாங்க. அல்லாவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களா இருந்தாங்க. அந்த நிலையில அவங்க மரணிச்சனாலதான் சுவனத்திற்கு சான்று பகன்ற வெற்றியாளர்களாக மரணித்தார்கள். சுபானா. ஷஹீதா மரணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழல் வரும்போது வலி தாங்க முடியாம தன்னைத்தானே தற்கொலை செஞ்ச மனிதர் நரகவாசியா தான் மரணிச்சார். வார்த்தைகளில் கவனம் செலுத்துவோம். செய்த சத்தியத்தில் எதை செய்யாமல் இருக்கின்றோம், செய்ய மாட்டேன்னு சொன்ன சத்தியத்துல எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிச்சயமாக வெற்றியின் முதல் வேர் பலப்படும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மாற்றம் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை மாறணும், என் சூழல் மாறணும், என் கவலை மாறணும், என் பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொன்னா பெரிய மாற்றம் வரணும், ஒரு நாள் நைட்லயே எல்லாமே மாறிடும் அப்படின்னா மாறாது. அது மாதிரி நடக்கையிலேயே ஒரு 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 பிரச்சனைக்கான தீர்வு. இப்ப எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கே யாரோ ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த அவன் கடனை ஃபுல்லா அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பிரச்சனையும் இன்னைக்கே தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன் அப்படின்னா நிஜமான மாற்றம் சின்ன விதையில இருந்துதான் ஆரம்பிக்கும். அந்த சின்ன விதைதான் பெரிய மரத்திற்கு வழிவகுக்கும். அந்த பெரிய மரத்துல இருந்துதான் நிறைய கனிகள் உருவாகும். அந்த நிறைய கனிகள் ஒவ்வொன்றும் ஒரு விதைய உள்ள தாங்கியதா இருக்கும். இப்படிதான் இஸ்லாமிய சமூகம் வளர்ந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம்தான் தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னையில இருந்து பாருங்க. நான் தஹஜத் மட்டும் இல்லாம 5 ஃபர்தான தொழுகைகளோடு சேர்ந்து 12 ரக்காயத் அந்த வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவையும் சேர்த்து தொழுதுட்டு எப்படி இபாதத் ஆலியா நான் மாறிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே எல்லா சேஞ்சும் வந்துருமானா கண்டிப்பா வராது. அது நிரந்தரமானதா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நிரந்தரமானதா இருக்காது. அப்ப ஸ்டார்ட் ஸ்மால். சிறிய ஆரம்பத்தை துவங்குவோம். எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய இறைவனுக்காக இன்றைய தினத்தில் இருந்து மாற்றப் போகிறோம் அப்படின்றதை யோசிக்கும் போது கண்டிப்பா அந்த சின்ன ஸ்மால் சேஞ்ச் ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திடக்கூடியதாக இருக்கும். 4வது விஷயம் என்ன சகோதரிகள்? இது இதை யோசிக்கும் போது அவ்வளவு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பாருங்க, உலகத்துடைய மிகப்பெரிய வெற்றிகள் இருக்குல்ல, உலகத்துடைய மிக பெரிய வெற்றிகளுக்காக இறைவன் தேர்வு செய்த மனிதர்கள் யாரு தெரியுமா? மிக மோசமான கடந்த காலத்தை கொண்ட மனிதர்களைத்தான் இறைவன் மிகச்சிறந்த வெற்றிக்கான வெற்றியாளர்களாக தேர்வு செய்திருக்கிறான். இதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம் சகோதரர்.
அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜாஹிலியால வாழும் போது இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கிறதுக்கு இல்ல. இல்லாத மோசமான விஷயமே இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில. ஆனா அப்படி கடினமான மோசமான ஒரு கடந்த காலத்தை கொண்ட மனிதரைத்தான் உலகமே வியக்கக்கூடிய ஹலீஃபாவாக மிகப்பெரிய வெற்றியின் வரலாறாக உலகத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு வந்து இறைவன் தேர்வு செஞ்சு கொடுத்தான். இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள எப்பயுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டே இருக்கும் சிஸ்டர்ஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல மாறணும், இந்த பழக்கத்துல இருந்து நான் வெளியே வரணும், இல்லைன்னா வந்து இன்னையில இருந்து இந்த நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்யும் போது எது நமக்கு தடையா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உன்னால எல்லாம் இது முடியாது, உனக்கெல்லாம் இதுக்கு தகுதியே இல்லை, நீலாம் இதுக்கு வர்த்தே இல்லை, நீ பெரிய ஆளா, நீ நினைப்ப ஆனா உன்னால கண்டிப்பா செய்யவே முடியாது, விட்டுரு, ஃப்ரீயா விட்டுரு, எதுக்கு தேவையில்லாம உனக்கு வராத எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே தாழ்த்திக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள தாழ்த்தக்கூடிய ஒரு நெருக்கடியும் வந்து கண்டிப்பா தடையா இருக்கும். அப்படி நெருக்கடி வந்து வரும்போது கண்டிப்பா ஒரு மனிதர் வந்து வெற்றிக்கான முதல் அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி ஒரு மனிதரா உங்களுக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும் போது இதை மட்டும் நினைச்சுக்கோங்க, மிகச்சிறந்த வெற்றிக்கான அடையாளங்களாக மிக மோசமான கடந்த காலத்தை கொண்ட மனிதர்களைத்தான் இறைவன் தேர்வு செய்தான். மிக மோசமான கடின காலத்தை கொண்ட மனிதர்களாக நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா நமக்கான புஷ்ரா என்ன தெரியுமா, நமக்கான குட் நியூஸ் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு பெரிய வரலாற்றுல பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய மனிதராகவோ இல்ல அல்லாஹ்வுடைய பார்வையில மிக உன்னதமான மனிதராகவோ நீங்களும் நானும் மாற போறோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய மிக உன்னதமான காரியங்களுக்காக முட்டாள்களையும் ஆஹ் உடல் தோற்றத்துல வந்து ஆஹ் மனிதர்கள் வேணா நம்மள வந்து அசிங்கமா இருக்கீங்க, ஏழையா இருக்கீங்க, அனாதையா இருக்கீங்க, முட்டாளா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லி மனிதர்கள் வேணா நம்மள தூக்கி வீசலாம் சகோதரிகளை. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களை தான் அல்லாஹ் அடையாளம் தேடி கண்டுபிடித்து நம்மை அவனுடைய மார்க்கத்திற்காக தேர்வு செய்திருக்கின்றான். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜ்ல வந்து சொல்லி காமிக்கிறான். நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள், அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மள சூஸ் பண்ணியிருக்கான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசி வசனம் இது. நீங்க போய் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, கண்டிப்பா கண்ணுல இருந்து தண்ணீர் வரும் சகோதரிகளா. நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மளுடைய இறைவன் அவனுடைய வேலைகளுக்காக நம்மள தேர்வு செய்யறதுக்கு, அல்லாஹ் அவனுடைய காரியங்களுக்காக நம்மள ஆயுதமா தேர்வு செய்யறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த தகுதி இருக்கிறனாலதான் நம்மள இப்படிப்பட்ட ஒரு வகுப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்றதுதான் அந்த உன்னதமான அழகான உண்மை. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மிக மோசமான கடந்த காலத்தை கொண்ட மனிதராக நீங்கள் இருந்திருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏதோ மிக உன்னதமான வெற்றிக்காக உங்களுடைய இறைவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி 5வது விஷயம் என்னன்னா சகோதரிகளா, இந்த மொத்த இஸ்லாமிய வரலாற்றையே மாற்றுனது எது தெரியுமா? ஒரே ஒரு துவா தான். ஒரே ஒரு மனிதருடைய ஒரு துவா தான் இஸ்லாம் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பலமான மார்க்கமா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம். அந்த ஒரே ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரே ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புல்லோ பூண்டோ கூட உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத அந்த பாலைவன பூமியில போய் நின்னு என்னுடைய உம்மத்தை இங்க பலம் பெற செய், இந்த இடத்த வந்து செழிப்பான வளமான இடமா வை, மனிதர்களே இல்லாத இந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா மாத்து, எனக்கான சந்ததியை இந்த சமூகத்துல இருந்து ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி செஞ்ச அந்த ஒரே ஒரு மனிதனுடைய ஒரே ஒரு துவா தான் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கிற அளவுக்கு மாறி இருக்கு சகோதரிகள். அப்ப உங்களுடைய எந்த துவா உங்களுடைய வாழ்வை மாற்றப் போகுது? உங்களுடைய இறைவன் கிட்ட உங்களுடைய மார்க்கத்தின் தந்தையான இப்ராஹிம் செய்த மாதிரி நீங்க என்ன துவாவை செய்ய போறீங்க? நீங்க இங்க மட்டுமல்ல, மறுமையிலும் வெற்றியாளராக மாறுவதற்கு, முன்மாதிரியாக மாறுவதற்கு எந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கை மாற்றப் போகுது? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5 விஷயத்தை மட்டும் சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாறும் போது
வெற்றியின் வேர்கள் நிச்சயமாக நம் வசப்படும். இந்த 5 விஷயத்தை நான் இன்னொரு தடவை சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவின் படையை சார்ந்து அல்லாமல் அல்லாஹுவை சார்ந்திருங்கள். ஏனென்றால் அவன்தான் நம்முடைய அதிபதி, அவன்தான் நம்முடைய நீதிபதி. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் தன்னுடைய சத்தியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவான். ஆனா இறைவனுக்கு நாம் செய்த சத்தியங்களில் எதை நிறைவேற்றாமல் இருக்கின்றோம், இல்ல செய்ய மாட்டேன்னு சொன்ன எந்த விஷயத்துல இருந்து மீறி இன்னும் தவறிழைச்சிட்டு இருக்கோம். அப்ப இறைவனுக்காக எந்த சத்தியத்தை இன்னும் நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றீர்கள். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாவுக்காக நன்மையின் இந்த பாதையில் பயணிக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய இறைவனுக்காக மாற்றப் போகின்றீர்கள் இன்றிலிருந்து? எந்த ஒரே ஒரு விஷயம். 4வது விஷயம், மோசமான கடந்த காலத்தை கொண்ட மனிதராக நீங்கள் இருந்தால் கூட மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். உலகின் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் மோசமான கடந்த காலத்தை கொண்ட மனிதர்கள் தான். 5வது விஷயம், உலக வரலாற்றையே மாற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் ஒற்றை துவாவை போன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை துவாவாக எந்த துவாவை நீங்கள் அமைத்துக் கொள்ள போகின்றீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழகான வாய்ப்புக்காக ஏக இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, ஏதோ பயனே இல்லாத ஒரு பயனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாம, நான் பூமியில் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாம் அப்படின்ற ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பொக்கிஷத்துக்கு தகுதியான மனிதரா என்னுடைய வாழ்க்கையை உலகத்துல அமைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, இறைவன் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை எப்படி மறுமையிலையும் பொக்கிஷமா எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய பாக்கியத்தை ஏக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற பிரார்த்தனை நான் செஞ்சுக்கிறேன். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் மாற வேண்டும் அப்படின்ற இந்த துவாவோட, அன்பானவர்களா, கேட்டோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம இந்த வகுப்புல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தையாவது இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில நிரந்தரமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமா மாறணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இதுக்காக நம்ம எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்படி நம்ம வாழும்போது மட்டும்தான் அல்லாஹுவை சந்திக்கும், அல்லாஹுவின் சந்திப்பை விரும்பும் மனிதர்களாக நாம் மாறுவோம். அப்படி நாம் மாறும்போது மட்டும்தான் நம்மளுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மரண தருவாய் பரவாயில்ல, என்னோட ரப்ப நான் சந்திக்க போறேன், எப்படா நான் என்னோட இறைவனை சந்திப்பேன் அப்படின்ற ஆர்வத்தோட இருக்கும். இல்ல அப்படின்னா, ஐயோ என்னுடைய கை சேதமே, எனக்கு இந்த மரணமே வேணாமே, இன்னும் நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி பின்வாங்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருப்போம். அப்ப இறைவனின் சந்திப்பை விரும்பக்கூடிய மனிதர்களாக மரணிக்கும் போது இறைவனும் நம்முடைய சந்திப்பை விரும்பக்கூடியவனாக மாறுவான். நாளை மறுமையில் சிரித்த முகங்களோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மறுமையில் சிரித்த முகங்களோடு இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி தரணும்.